முதன்மையாக எனக்கு வாய்ப்பு அளித்த Proletariat Pleaders மற்றும் என்னுடைய நண்பன் ஜெகனுக்கு வணக்கம். இங்கு அனைவரும் ஒரு சட்ட ஆர்வத்தின் காரணமாக விடுமுறை நாள் என்று பாராமல் இங்கு வந்து சட்டம் பற்றிய ஒரு புரிதல் பெற வேண்டும் என்பதற்காகவும் சட்டம் பற்றிய நம்ம ஆர்வத்தை வெளிப்படுத்தும் ஒரு விதமாக இந்த சிறப்பு வகுப்பு இருக்கிறது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு வகுப்போட தலைப்பு என்னன்னா ஊஸ்டர் அண்ட் அட்வர்ஸ் பொசிஷன், அதாவது எதிரிடை அனுபவ பாத்தியம். இந்த தலைப்பை பற்றி பேசுறதுக்கு சாரை விட ஒரு சிறந்த பர்சன், ஒரு பெட்டர் பர்சன் வந்து நமக்கு கிடைக்காது. சாரை பத்தி நம்ம சொல்லணும்னா, சார் மெட்ராஸ் நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் மெட்ராஸ் நீதிமன்றம் முதன்மை கிளையில் பல வழக்குகளை சிறப்பாக வாதாடி வெற்றி பெற்றும் மற்றும் பல கீழமை நீதிமன்றங்கள் பல மாவட்டங்கள், இது கரூர் இருக்கட்டும், தஞ்சாவூர் போன்ற பல மாவட்டங்களில் இன்று வரை தொடர்ச்சியாக பல வழக்குகள்ல வாதாடி வெற்றி பெற்றும் நம்முடைய திருச்சி மாவட்டத்தின் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞராக இருக்கும் நம்முடைய K.Prabhakar சார் தான் இந்த தலைப்பை பற்றி நமக்கு சொல்லி அந்த தலைப்போட தற்போதைய நிலை வரைக்கும் நம்மளை தெளிவுபடுத்த போறாரு. சாரை பத்தி நம்ம சொன்னோம்னா ரொம்ப லிமிட்டடாவே நான் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். சார் ஒரு தன்மையான மனிதர், சட்டம் மீது அதீத ஆர்வம் கொண்டவர். சட்டம் மட்டும் இல்லாம அவருடைய சொற்கள் பயன்பாடும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சொற்கள்ல அவளுடைய ஆளுமை நமக்கு இன்னும் தெரியும். அவருடைய சொற்கள் மீதான ஆளுமை இன்று வரை எந்த வழக்கறிஞராலும் ஒப்பிற்கு கூட கூற முடியாது. இடம் அறிந்து நபர் அறிந்து தன் கட்சியை தெளிவுபடுத்துவதிலும் தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதிலும் சாரை வந்து கண்டிப்பா அடிச்சுக்க முடியாது. அவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. ஒரு லீகல் பொசிஷனை பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா போதும், சார் will be enlightening you for about hours. So I'm not going to take much time. சாரை பத்தின இந்த brief introduction ஓட, and I would comprehensively say he is a continuous learner and a role model to all of us. And I welcome you, sir. My heartiest welcome to you. Without further delay, I would like to present the stage to you, sir. Sir, the stage is yours. Thank you, Prakash. Thank you, sir. Thank you, everybody. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, பட் நம்ம நேர சப்ஜெக்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பிரகாஷோட ஒரு வார்த்தை எனக்கு டக்குன்னு பட்டுது, அதனால அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டுக்கு போறேன். நிறைய வழக்குகள் ஜெயிச்சிருக்காரு. அதாவது நம்ம வழக்கறிஞர் ஒரு கேஸை நடத்தணும், அதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அதாவது நம்மளோட டியூட்டி கேஸை நல்லா நடத்தணும், ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாது. This is the advice which my father gave me, my senior gave, and I would like to share with you all. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து ஜெயிக்கணும்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் தப்பு பண்றதுக்கான முதல் கட்டம். ஏன்னா ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நமக்கு தோணும். அது தோணிதுன்னா நம்ம தப்பு பண்ண தோணும். அதனால எந்த கேஸை வாங்கினாலும் கேஸை நல்லபடியா நடத்தணும், நம்மளால முடிஞ்சவர்களும் நடத்தணும், நம்மளால கட்சிக்காரனோட கேஸ் கெட்டு போயிடக்கூடாது. இதை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. பட் ஒர்க் ஹார்ட். அந்த கேஸுக்குள்ள ஒரு கேஸை நம்ம பிரீஃப் வாங்கிட்டோம்னா அதுல வந்து நம்மளால இயன்ற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடணும். தீர்ப்பு அப்புறம் கோர்ட்டு கையில இருக்கு, அதற்கு மேல ஆண்டவன் கோர்ட். நம்ம இப்ப அட்வர்ஸ் பொசிஷனும் அவுஸ்டருக்கும் வருவோம். இந்த டாபிக்கே அவுஸ்டர் அண்ட் அட்வர்ஸ் பொசிஷனை கூட அட்வர்ஸ் பொசிஷன் அண்ட் அவுஸ்டர்னு மாத்தி வச்சுக்கலாம். என்ன ரீசன்னா ஒரே ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் ஒன்று தான் இருக்கு அட்வர்ஸ் பொசிஷனுக்கும் அவுஸ்டருக்கும். அட்வர்ஸ் பொசிஷனுக்கு எல்லா என்னென்னலாம் தேவையோ எல்லாம் அவுஸ்டருக்கும் தேவை. ஆனா அட்வர்ஸ் பொசிஷனுக்கு தேவையில்லாத ஒண்ணு அவுஸ்டருக்கு தேவை. அது என்னன்னா
அட்வைஸ் பொசிஷன் நீங்க வெளி உலகத்துக்கு தெரிந்து ஒருவர் 12 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு சொத்தை அனுபவித்திருந்தார்னா அவரோட சொத்தாயிடும். அதே அவுஸ்டர்ங்கிறது வெறும் அனுபவம் மாத்திரம் போராது, அந்த அனுபவம் இன்னொரு கூட்டு பங்குதாரர், கோ ஷேரர், கோ பார்ட்னர் அவங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு உங்களுக்கு சொத்து கிடையாது, இது ஏன் சொத்து அப்படின்னு நீங்க சொல்லி, அதாவது டு தி நாலேஜ் ஆஃப் தி அதர் கோ ஷேரர், அந்த மாதிரி அடுத்தவனுக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சொத்தை அனுபவிச்சீங்க 12 வருஷத்துக்கு மேல அப்படின்னு சொன்னா அந்த அட்வைஸ் பொசிஷன் அவுட்ஸ்டரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த அட்வைஸ் பொசிஷன் அவுட்ஸ்டர்ல சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கு? பல பேர் பெரிய குழப்பம்லாம் குழப்பிருக்காங்க, இன்க்ளூடிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஐ டெல் யூ, இன்க்ளூடிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், மெனி ஹைகோர்ட் ஜட்ஜஸ். என்னன்னா, அட்வைஸ் பொசிஷன்ல 2 கட்டம் இருக்கு. ஒண்ணு, நீங்க என்னைக்கு சுவாதீனத்துக்கு போறீங்களோ ஒரு சொத்துல, அன்னியிலிருந்தே எதிர்நிலை அனுபவம், அதாவது அட்வைஸ் பொசிஷனா இருக்கலாம். 2வது நிலை என்னன்னா, நீங்க லாஃபுல் என்ட்ரி உள்ள போயிட்டு அதன் பிறகு ஒரு சில காலங்களுக்கு பிறகு உங்களோட அனுபவம் எதிர்நிலை, அதாவது அட்வைஸ் பொசிஷனாக மாறலாம். சப்சிக்வெண்ட் டு தி என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ஹாஸ்டைல் பொசிஷன், அதாவது சொத்து அடுத்தவன் சொத்தை நம்ம அனுபவிக்கிறது. ரொம்ப ரொம்ப க்ரூடு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுறது. இந்த சொத்தை நம்ம முதல் நாள் உள்ள என்னைக்கு நுழையிறோமோ சொத்துல, அன்னைக்கே நம்ம பொசிஷன் அட்வைஸ், அதாவது யார் உரிமையாளரோ அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி கேஸ் உங்களோட அனுபவத்தை சொல்றது. அப்ப இருந்தா முதல் என்னைக்கு தேதியில இருந்தீங்களோ அனுபவம் வந்தீங்களோ அதுல இருந்து 12 வருஷம் நீங்க ப்ரூவ் பண்ணா போகுது. 2வது இருக்கு பாருங்க, இந்த சப்சிக்வென்ட்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்க ஒரு சுவாதீனத்துல முதல்ல லாஃபுல்லா உள்ள போறீங்க. எப்படி லாஃபுல்லாலாம் உள்ள போலாம் அப்படின்னா, ஒன்னு லீஸ், 2வது மார்ட்கேஜ் வித் பொசஷன், we call it as a usufructuary mortgage or permission. இந்த 3 கிரவுண்ட் இருக்கு. பர்மிசிவ் ஆக்குபேஷன், லீஸ், அண்டர் எ மார்ட்கேஜ். இந்த 3லயுமே உங்களோட என்ட்ரி வில் பி லாஃபுல் அட் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த என்ட்ரி லாஃபுல்லா உள்ள போனதுக்கு அப்புறம் என்னைக்கு நீங்க அந்த மாதிரி உள்ள போறீங்களோ அன்னைக்கு பொசஷன் அட்வைஸ் ஆகாது. அப்ப என்னையில இருந்து நீங்க அட்வைஸ் பொசிஷன் கேட்கலாம். அப்ப only when you say that or disown your earlier right of, namely as a tenant or a mortgagee or a permissive occupier, இந்த 3மே நீங்க என்னைக்கு அதை விடுறீங்களோ அந்த தேதியிலிருந்து அட்வைஸ் பொசிஷன் வில் ஸ்டார்ட். இப்ப நிறைய கேஸ்ல, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி 1995 MLJ எல்லாம் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது when you plead adverse possession, you must state when from where you have possession has become adverse அப்படின்னு ஒரு தியரி அதை ஒரு 15-20 வருஷத்துக்கு நம்ம பையங்களும் போட்டு குழப்பி கீழே சப்ஆர்டினேட் ஜட்ஜஸும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜஸும் சரி, இன் ஆல் கேசஸ் இந்த அட்வைஸ் பொசிஷனுக்கு ப்ளீடிங்கை பார்த்த உடனே தேதி இல்லை, என்னையிலேருந்து நீ அணிவிக்கிற அட்வைஸ் பொசிஷனா அப்படின்னு தேதி இல்லை அப்படின்னு நிறைய கேஸை தள்ளியிருக்காங்க. பட் ஃபண்டமெண்டலி இட் வாஸ் ராங். என்ன ராங் அப்படின்னா, நான் சொன்னேன் பாருங்க, முதல் 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க என்ட்ரி போன போதே உள்ள போகும்போதே, if it is in denial of the title of the true owner. Second case la, when your entry is accepting the title of the owner. In the first case when you have entered the property in denial of the true owner னு முடிஞ்சு போச்சுன்னா நீங்க இந்த தேதியெல்லாம் மாசம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. If you are able to establish
that you have been in possession of the property for 12 years prior to the filing of the suit முடிஞ்சு போயிடும். செகண்ட், இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு when I have entered possession violently or by force or in denial of the title of the true owner, ஒரு யார் ஓனரோ அவனோட சொத்து இல்லடா அப்படின்னு சொல்லி நான் உள்ள போறேன், சொத்துலன்னா அந்த தேதியை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா if I entered the property as a lessee or a usufructuary mortgagee or as a permissive occupier, and the date is very vital, not when you entered the property. நீ வந்து ஒரு குத்தகதாரா போயிருக்கலாம், வாடகைதாரா உள்ள போயிருக்கலாம், மார்ட்கேஜியா உள்ள போயிருக்கலாம், ஒரு போகிய பத்திரத்துக்கு கீழே உள்ள போயிருக்கலாம். அப்படிலாம் இருந்தா so long as once a tenant is always a tenant, once a mortgagee is always a mortgagee, once a permissive occupier is always a permissive occupier. அப்ப there is நீங்க இப்ப அட்வர்ஸ் இந்த 3 கேஸ்ல செகண்ட் பாயிண்ட்ல செகண்ட் லெக்ல நீங்க அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா you should disown your status as a lessee, ஒரு as a mortgagee or as a permissive occupier. ஒருத்த அனுமதி வேலை நம்ம அனுபவிச்சோம், ஒருத்தனோட வாடகைதாரரா இருந்தோம் அப்படின்லாம் சொன்னா அதை டிசோன் பண்ணணும். அந்த மாதிரி டிசோன் பண்ணதுல இருந்து நீங்க 12 வருஷம் அனுபவிச்சீங்கன்னா then your possession becomes adverse. அதுக்குதான் இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குதான் கோர்ட் மஸ்ட் இன்சிஸ்ட் த டேட் when you have changed your color, namely லெசில இருந்து நான் அட்வர்ஸ் பொசஸரா இருக்கேன், உசுஃபுக்சுரி மார்ட்கேஜை டிசோன் பண்ணி உனக்கு சொத்து இல்லடான்னு சொல்லி அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன், பர்மிசிவ் ஆக்குப்பேர் நீ பர்மிஷனே கொடுக்கல நான் தான் அந்த அனுபவிக்கிறேன்னா அந்த டேட் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி பொசஷன்ல மார்ட்கேஜியா இருந்தேன், டெனண்டா இருந்தேன், ஆனா பர்டிகுலர் டேட்ல வந்து நான் ஐ ஹவ் ரியலைஸ், அதாவது அவர் எனக்கு யாரு குத்தகை கொடுத்தாலும் யாரு போகிய பத்திரம் எழுதி நான் கொடுத்தேன் யாருக்கு டைட்டில்னு வந்து அவருக்கு டைட்டிலே இல்லை, அதனால நான் உனக்கு சொத்தை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இஃப் யூ கண்டினியூ டு பி இன் பொசிஷன், அதன் பிறகு ஒரு 10 வருஷம் இருந்து 12 வருஷம் இருந்துட்டீங்கன்னா யுவர் பொசிஷன் பிகம் அட்வர்ஸ். இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு தான் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் a pleading with regard to the date when your possession becomes adverse and from that date whether 12 years have lapsed or not. இதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ப்ளீடிங்ல இது எழுதணும். நீங்க முதல் கேஸா இருந்தா பிரச்சனை இல்லை, நான் உள்ள போனதே ட்ரெஸ்வாசர் தான், நான் உள்ள அனுபவத்துல தான் இருக்கேன், ஆனா ஓனருக்கு தெரியும் ஐ எம் ஸ்குவாட்டர், ஐ எம் அ ஸ்குவாட்டர் மான் இங்கிலாந்துல, he is squatting in the property, 12 years have lapsed, therefore his right to property is closed அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வெறும் ப்ளீடிங்கு உங்க ஆக்ட் ஆஃப் பொசஷன் நீங்க அனுபவத்தை காமிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, சரி ஒரு சொத்துல வந்து என்ன அனுபவம் கொடுக்க முடியும், ஒரு மாட்டு கொட்டகை கட்டலாம், ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஷெட்டு போடலாம், ஒரு காம்பவுண்ட் வால் கட்டலாம், அதுக்குள்ள நீங்க அனுபவிக்கலாம், யூ குட் ப்ரிவென்ட் உள்ள வராம இருக்கிறதுக்கு யாரையும் தடுக்கலாம், அதுக்கு டாக்ஸ் பே பண்ணலாம். தீஸ் ஆர் தி திங்ஸ் வி கால்ட் as ஆக்ட் ஆஃப் பொசஷன். நீங்க இப்ப அட்வர்ஸ் பொசிஷன்ல என்ன ப்ராப்ளம் வரும்னா, வேற ஒருத்தன் பேர்ல ஓனர்ஷிப் இருக்கு, பட்டா அவன் பேர்ல இருக்கும், இல்ல டாக்குமெண்ட் அவன் பேர்ல, வரி ரசீது அவன் பேர்ல இருக்கும், நீங்க போய் அவன் பேர்ல வரி ரசீது கட்டிட்டே இருந்தா உங்க பொசிஷன் அட்வர்ஸ் ஆகுமா? ஆகாது. பிகாஸ் யூ ஆர் அக்னாலஜிங் தி டைட்டில் ஆஃப் தி அதர் மேன் அண்ட் யூ ஆர் பேயிங். அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பொசஷன் அட்வர்ஸ் பொசஷனை பொறுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we call it as nec vi, nec clan, nec precarium, Latin. Nec vi, nec clan, nec precarium. It should be open, continuous, uninterrupted, hostile title.
அதாவது தொடர்ந்து 12 வருஷம் இருக்கணும். எவன் ஓனரும் அவன் சொத்து இல்லடா ஏன் சொத்துன்னு நீங்க வெறுவா உலகத்துக்கு சொல்லணும். ஆனா அட்வைஸ் பொசிஷனை பொறுத்தவரையிலும் நீங்க போய் ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இருக்கேன், அவன் வீட்டுல கதவை தட்டி, ஐயா நான் இன்னிலேருந்து உன் சொத்துல அனுபவத்துல இருக்கேன், உன் சொத்து இல்லை, முடிஞ்சா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு இன்னைக்கு கிறிஸ்மஸ், கிவன் ஒன் எக்ஸாம்பிள், ஒரு பிரிவி கவுன்சில்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது, இஃப் ஐ ரிமெம்பர் சம்வேர் இன் 1886. அதுல அவங்க என்ன சொல்லுவாங்க, one person need not go to the top of the church and blow the trumpet to say that I am in possession of the somebody else's property. அதாவது ஒரு சர்ச்சு மேல போய் நின்று உங்க ஊருக்கே தெரிகிற மாதிரி ஐயா இந்த சொத்தை நான் தான் அனுபவிக்கிறேன், அவருக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறா பிரிவி கவுன்சில். இட் ஷுட் பி நோட்டோரியஸ், இட் ஷுட் பி இன் டினையல். அடுத்தவன் சொத்து இல்லைன்னு சொல்லணும், ஓப்பனா நீங்க அனுபவிக்கணும். பட் ஓனருக்கு போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஓனர் ஊர்ல இருந்தா அவன் வீட்டுக்காக தட்டி சொல்லலாம், அவன் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் தட் ஃபெலோ இஸ் இன் துபாய் ஆர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவன் 10-15 வருஷம் அவனுக்கு என்ன இருக்குன்னே தெரியல, அவனுக்கு நாலேஜ் தேவையா? நாட் நெசசரி. என்ன ரீசன்னா, the possession should be adverse possession. I am not coming to Ouster. Ouster is something else, I'll come. In so far as adverse possession is concerned, ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு தெரியவே தெரியாது இவன் அனுபவிக்கிறதுன்னா அந்த இன்கிரீடியன்ட் தேவையில்லை. அந்த இன்கிரீடியன்ட் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் an ouster and not in case of an adverse possession. அதனால அட்வர்ஸ் பொசிஷனுக்கு ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான் எனக்கு தெரியலன்னு சொல்ற பாயிண்ட் எல்லாம் கிடையாது. பட் என்ன பண்ணணும்னா, a person who is in possession, யார் அனுபவத்துல இருக்கானோ அவனோட பொசிஷன் ஊரறிய தெரியும், நோட்டோரியஸ், தொடர்ச்சியா இருக்கணும், அன்இன்டரப்டட். அதாவது பிரேக் இருக்கக்கூடாது. பிரேக் இன் த சென்ஸ் will come there. அன்இன்டரப்டட் பொசிஷன் சொல்றது வந்து தொடர்ச்சியா பொசிஷன் இருக்கணுங்கிறது வந்து இட் மே நாட் பி easier to prove in a court of law. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 110 இருக்கு, அதோட you should take aid of that section. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது, possession works forwards and backwards. If a person shows that he is in possession of the property at a particular point of time, then his possession is presumed backwards. பின்னாடியும் presume பண்ணலாம், அனுமானிக்கலாம், முன்னாடியும் அனுமானிக்கலாம். சப்போஸ் நான் 2020 நான் வந்து இது 2000 நான் பொசஷனை ப்ரூவ் பண்ணிட்டேன், ஐ எம் இன் பொசஷன். அந்த பொசஷன் வந்து முன்னாடி 2000க்கு முன்னாடியும் 2000க்கு அப்புறமும் பொசஷனை ப்ரிசியூம் பண்ணலாம், அனுமானிக்கலாம்னு செக்ஷன் 1110. அதனால அந்த அன்இன்டரப்டட் பொசஷன்ங்கிறதுக்கு தொடர்ச்சியா டாக்குமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் யூ ஆர் இன் பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, யூ ப்ரொடியூஸ் சம் டாக்குமெண்ட் விச் இஸ் பிஃபோர் 12 years and subsequently have also filed to connect that earlier document, that may be enough. But these are all theoretical questions. But adverse possession, normally it goes on facts. The second point, one in the high court எல்லாம் நிறைய தப்பு பண்ணான்னு சொன்னேன் பாருங்க, டேட் ஆஃப் பொசிஷன் வேணும், டேட் ஆஃப் பொசிஷன் வேணும்னு. செகண்ட் மிஸ்டேக் கமிட்டட் பை த கோர்ட்ஸ், எஸ்பெஷலி நம்ம ஹைகோர்ட் ரொம்பவே பண்ணியிருக்காங்க, என்னன்னா டைட்டில் அண்ட் அட்வர்ஸ் பொசிஷன் cannot go together அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒருத்தன் ஓனர்னு சொல்றான், அட்வர்ஸ் பொசிஷனும் ரெண்டுமே கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த அட்வர்ஸ் பொசிஷனுக்கு வாட் பீப்புள்ஸ் லா சேஸ், யூ ஷுட் ஹேவ் அன் அனிமஸ் பொசிடென்டி. Latin word again, the animus possidendi, intention to possess. And the intention to possess adversely, நீங்க டைட்டில் ட்ரேஸ் பண்ணிட்டா, நான் ஓனர்னு சொல்றீங்க, நீங்க
நான் வந்து இந்த மாதிரி இந்த கிரைய பத்திரத்துல இருந்து வாங்கியிருக்கேன், அதுல இருந்து 50 வருஷம் ஆகி போச்சு, 40 வருஷம் ஆயிடுது, ஐ ஆம் இன் பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா யூ ஆர் ட்ரேசிங் டைட்டில் டு தி ப்ராப்பர்ட்டி. அதே சமயத்துல நான் என்னோட பொசிஷன் வந்து 12 வருஷம் ஆகி போச்சு, நான் ஐ ஹவ் பர்ஃபெக்டட் டைட்டில் பை அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னா, many of the judgments I tell you frankly, none of them released this adverse possession for a long time. யாருமே கோர்ட்ல கூட இதெல்லாம் வந்து இப்ப பேசினா அடுத்தவங்க வந்து ஆட்டைய போடுறாங்க. பட் ராங் நோஷன். ஐ டெல் யூ வை, எதனால இது தப்பு. ஐ திங்க் அஸ்வத்தாமான்னு ஒரு கேஸ் 2009 சுப்ரீம் கோர்ட், டக்குன்னு எனக்கு பேஜ் நினைவு வரல, ஐ கிவ் யூ தி நேம். அதுல லார்ட்ஷிப் ரவீந்திரன், ஜஸ்டிஸ் ரவீந்திரன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு இந்த டிஸ்டிங்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எப்ப டைட்டிலையும் அட்வர்ஸ் பொசிஷனையும் சேர்ந்து கேட்கலாம். நம்ம ஜட்ஜ்மெண்ட், தமிழ்நாடு ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பூரா அட்வர்ஸ் பொசிஷனும் டைட்டிலும் கேட்க முடியாது, அட்வர்ஸ் பொசிஷனும் டைட்டிலும் கேட்க முடியாது, அட்வர்ஸ் பொசிஷனும் டைட்டிலும் கேட்க முடியாது. அவ்வளவுதான். ஒருத்தனும் அது உள்ள போய் they have not exercised my mind, their mind. In fact, the past 30 yearsல பாத்தீங்கன்னா எல்லாம் shabby judgments adverse possession. என்ன பாயிண்ட்னா, if you trace adverse possession to title to X, நீங்க கிரைய வாங்கியிருக்கீங்கன்னு வச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிரைய வாங்கியிருக்கார், நீங்க அதுக்கு உங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் நீங்க அனுபவிக்கிறீங்க. யூஸே 50 வருஷமா எங்க கைப்பத்துல இருக்கு, எங்க குடும்பத்துல இருக்கு, எங்க அப்பா இந்த மாதிரி இந்த தேதியில கிரைய வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா யூ ஆர் ட்ரேசிங் டைட்டில் டு தி ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போம். அதே சமயத்துல நீங்க யூ கேன் டினை த டைட்டில் ஆஃப் தி பர்சன் ஹூ சேஸ் தட் இஸ் த ஓனர். எப்படி பண்ண முடியும்? நான் வந்து எங்க அப்பா எக்ஸ் தேர்ந்து வாங்கியிருக்காரு, எக்ஸ் வாஸ் இன் பொசஷன், எக்ஸ் தேர்ந்து கிரைய வாங்கினதுல இருந்து எங்க அப்பா பொசஷன்ல இருந்தார், எங்க அப்பா 2000 இறந்து போட்டார், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் 20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், மொத்தம் 50 வருஷத்துக்கு மேல இருக்கு, வி ட்ரேஸ் டைட்டில் டு எக்ஸ் அப்படின்னு ஒரு பிளீ. ரெண்டாவது பிளீ, இப்ப கேஸ் போட்டிருக்கேன் ஒரு ஒய், அவனுக்கும் எக்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நல்ல காதுல வாங்கிக்கோங்க. எக்ஸ்டேந்து உங்க அப்பா வாங்கியிருக்காரு சொத்தை, 50 வருஷமா உங்க ஃபேமிலியில சொத்து இருக்கு. இப்போ ஒரு ஒய்ன்னு ஒரு வயம் முளைக்கிறான். அவன் ஈ ட்ரேசஸ் டைட்டில் நாட் டு எக்ஸ் பட் டு இசட்னு வச்சுக்கோ. இசடுக்கு சொந்தமான சொத்து, அதுக்கப்புறம் நான் ஒய் அனுபவிக்கிறேன், இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கட்சி எடுத்துடலாம். நீங்க என்ன பண்ணலாம்? In so far as X is concerned, we trace title to the property, and in so far as Y is concerned, my possession is adverse to Y because I trace title to X. இது ரெண்டும் ஒன்னா போகலாமா கூடாது? The moot question is, எல்லா கேஸ்லயுமே ஒருத்தம் கூட வெறும் அட்வர்ஸ் பொசிஷனை மாத்திரம் எடுத்து ப்ளீடிங் எடுத்து கேஸ் நடத்துற சரித்திரமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஏதாவது ஒரு டைட்டில ட்ரேஸ் பண்ணுவோம். அப்படி எக்ஸ் ஓனர்ஷிப் இல்லைன்னா எக்ஸோட பூரிய சொத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். Therefore, there is no blanket ban of claiming title and adverse possession. ரெண்டையுமே சேர்த்து கேட்டா தெய்வ குத்தம் இல்லை. இதை நீங்க எந்த கோர்ட்ல வேணா போய் அடிச்சு பேசலாம், தைரியமா பேசலாம். ஜட்ஜி தப்புன்னா அவன் தப்புன்னு சொல்லுங்க, தவறே கிடையாது. எப்ப நீங்க ரெண்டையும் சேர்க்க கூடாது, கேட்க முடியாதுன்னா, நான் முன்னாடி அந்த செகண்ட் லெக்னு ஒண்ணு சொன்னேன் பாருங்க. அதாவது, இஃப் யூ ஹவ் entered the property as a lessee, or a mortgagee, or a permissive occupier, then you cannot trace title independently and say, I have got title to the property, I am in adverse possession. Yeah, நீங்க first you have accepted that
the lessor or the mortgagor is the owner of the property. அவன் ஓனர் நினைச்சு நீங்க உள்ள போயிட்டீங்க, ஒரு வாடகை பத்திரம், ஒரு மார்ட்கேஜ் இட்டு you have admitted the title. Where you have admitted the title at one point of time and entered possession, and then contend that subsequent to these developments, I found that I am entitled to the property, my title is independent, I have perfected title by adverse possession னு சொன்னீங்கன்னா, நீங்க டைட்டிலை கேட்காம அட்வர்ஸ் பொசிஷன் மட்டும் தான் கேட்கணும். இல்ல if you say that I want to disown this mortgage, இல்ல லெஸ்ஸாருக்கு ரைட்டே கிடையாது அப்படின்னு நீங்க ட்ரேஸ் பண்ணலாம். பட் ரெண்டையும் கேட்கணும். You got the point. In case where you enter the property as a lessee, as a mortgagee, or as a permissive occupier, and if you disown this status at one point of time and claim adverse possession, then you can plead adverse possession, not title. அதே நீங்க லெஸ்ஸியா உள்ள போறீங்க, மார்ட்கேஜியா உள்ள போறீங்க, ஆஃப்டர் சம் டைம் யூ ஃபைண்ட் உங்களுக்கு போகிய பத்திரப்படியோ இந்த குத்தக பத்திரப்படியோ அவன் எழுதி கொடுத்தா அவன் ஓனர் இல்லை, எங்க கொள்ளு தாத்தா ஓனர், அவரு ஒரு வில்லு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு புதையல். அதுபடி நீங்க ட்ரேஸ் பண்ணோம்னா, then you have to trace title but disown adverse possession. Second, if you don't trace title to the property but you are disowning only the lease, mortgage, or as an occupant of a permissive occupier, then you have to disown the status at a particular point of time and then claim adverse possession. So, மூணா பிரிச்சுக்குவோம். முதல்ல, when you enter the property and you claim adverse possession, yes, you can do it, provided you satisfy the ingredient that your possession is open, notorious, continuous, uninterrupted, to the knowledge of the whole world. Need not be to the knowledge of the owner, to the whole world. The second is, if you enter the property on some title, accepting the title of the other man, lessee, mortgagee, etc., then your option is limited in a sense. If you want to disown, இல்லையா இந்த புத்தக பத்திரம் சரியில்லையே, என்ன ஏமாத்தி வாங்கிட்டேன், மார்ட்கேஜ் தப்பு, எங்க கொள்ளு தாத்தா சொத்து இது அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாதுன்னு தெய்வ குத்தம் இல்லை. இதை டினை பண்ணிட்டு நீங்க டைட்டில் மாத்திரம் உங்க தாத்தாவோட டைட்டில் வில்லுபடி செட்டில்மெண்ட் பண்ண பத்திரம் ஏதோ இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி இஸ், நீங்க லெஸ்ஸியா இருந்து மார்ட்கேஜியா இருந்து பட் யூ டிசோன் தட் ரைட் ஆன் சம் கிரவுண்ட் அண்ட் யூ கிளைம் அட்வர்ஸ் பொசிஷன் தான், நீங்க அட்வர்ஸ் பொசிஷன் மாத்திரம் தான் கேட்க முடியும். Therefore, there are three types of cases. One, you can ask for title and adverse possession, provided title, if you trace title to X and you want to defeat the title of Y, that is possible. Two, if you enter the property on some status, you disown the status and claim adverse possession only. Three, if you enter the property on some status like lessee or a mortgagee, disown that status, claim title alone to the property. I think you will be more convenient now with the clarity. If you want that, go and read Aswathama's case where the Lordship would say it is not inviolable rule that in every case where you plead adverse possession, you have to admit the title of the owner. There may be different types of title, different types of possession, and therefore, in the confusion எப்போ வந்ததுன்னா, ஒரு கேஸ்ல இருக்கிறது இன்னொரு கேஸ்ல நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்றது. Some lawyers will argue exactly the very same principle, Your Honor, இந்த ஹைகோர்ட்ல இதே சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். அவனும் பார்த்துட்டு ஆமா ஆமா ஆமா. இந்த
adverse possession or ouster, it is pure, even though it is a mixed question of fact and law, purely a factual aspect, namely to find out whether your possession is adverse or not. அதுக்கப்புறம் அந்த பொசஷன் அட்வர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் whether 12 years have lapsed, etc. These are legal principles. Therefore, it is a mixed question of fact and law, and this fact has to be found when the possession is adverse from the day one. ஏன்னா பொசஷன் அட்வர்ஸா இல்லையாங்கிறது இப்போ வாதியோ பிரதிவாதியோ யார் who is in dispute அவனுக்கு எகெயின்ஸ்டா தான், not somebody else. This is the basic concept of adverse possession. Ouster, I'll come to the ruling in the last leg. Ouster, it should be to the knowledge of the co-sharer or a co-owner. The co-sharer, co-owner entities ஒன்று இருக்கு, அதை நம்ம ஊர்ல அவ்வளோ கிடையாது. co-parsonaryல வரும். tenants in common, joint tenancy அப்படின்னு ஒரு பிரின்சிபிள்லாம் இருக்கு. co-parsonary, I don't want to stretch that principle, but right by birth, பூர்வீக சொத்து, ரைட் பை பர்த், ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்கா, எல்லாருக்கும் சொத்து வந்ததுன்னா he becomes a co-parsoner if there is a co-parsonary. ரெண்டாவது, tenants in commonங்கிறவங்க, சப்போஸ் இந்த co-parsonaryல இட்ஸ் a fixed share, இப்ப எல்லாருக்கும் ஈக்குவல், டாட்டர் சன் எல்லாருமே ஈக்குவல். பட் இன் கேஸ் ஆஃப் த tenants in common அப்படிங்கிறது ஷேர் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறான், அதுல ஒருத்தன் 50% வாங்கிக்கிறான், மிச்சம் 2 பேர் ஆளுக்கு 25% வாங்கிக்கிறான். they are called as tenants in common, right? joint tenancy என்ன? இப்ப 2 பேர் சொத்தை வாங்குறான், அந்த சொத்து அவங்க 2 பேரும் சேர்த்து போய் அவங்க 2 ஆளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க they become equal sharer, percentage is one and the same, but they called as joint tenants. This is the difference. But coming to this ouster இந்தியால co-parsonaryல வரும், co-owner, co-sharer, இந்த 3 தியரிலையும் வரும். நம்ம ஊர்ல tenants in common எல்லாமே co-sharerல வந்துடும். Once one person is in possession, in case of joint ownership, co-ownership, co-sharer, எல்லாமே presumed to be, possession is presumed to be on behalf of all அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் இருக்கு. என்ன பிரின்சிபிள்னா, எல்லாருமே ஒருத்த அனுபவிச்சா எல்லாருக்காகவும் அவன் அனுபவிக்கிறதா அர்த்தம்ங்கிறார். That is only a presumption. Always bear it in mind that presumption is a rebuttable presumption. There is no absolute presumption. Civil law absolute presumption கிடையாது. Even in 138 you may be aware that it is only a rebuttable presumption. நம்ம வேற மெட்டீரியல் கொண்டு அந்த presumption-ஐ தகர்க்க முடியும், உடைக்க முடியும். அதே மாதிரி சிவில் கேஸ்ல I don't think anywhere in the world டைட்டில் சூட்ல presumptionல டிசைட் பண்ண சரித்திரமே கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க கோர்ட்ல. whoever comes to the court, it's a common law principle, must prove, the plaintiff must prove his case irrespective of the weakness of the defendant. இருக்கு, டிஃபெண்டன்ட்டுக்கு கேஸ் இல்லை, அவன் ஒழுங்கா நடத்தல, டாக்குமெண்ட் போடல, அதெல்லாம் அப்புறம். முதல்ல வாதிக்கு கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுங்க. Therefore, plaintiff must prove irrespective of the weakness of the defendant அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள். இப்ப இந்த ousterல only one slight difference between adverse possession. நான் சொன்னேன், அந்த சர்ச் மேல ஏறி blow the trumpet or the drums னு வச்சுப்போம், அது adverse possessionக்கு தேவையில்லை. But it is necessary in case of ouster. He should bring to the knowledge of the co-sharer, co-parsoner or a
cohere that your possession is in denial or in derogation of the other man's right over the property. அதாவது கதவை தட்டி வீட்டுல போய், ஐயா நானு நீனும் கோவலரு, உனக்கும் பங்குதான் இருந்தது, ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன், வேலையை பண்றான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி, அந்த வெறும வாயால சொன்னா அதுக்கும் ப்ரூஃப் வேணும். கோர்ட்ஸ உண்மைக்கு எல்லாம் தீர்ப்புக்கு வழங்காது. ஈவன் ட்ரூத் ரிக்வயர்ஸ் அ ப்ரூஃப் இன் அ கோர்ட் ஆஃப் லா. நல்லா பேர் இன் மைண்ட். உண்மை ஜெயிக்கலையே, உண்மை ஜெயிக்கலையே, உண்மை கடவுள் கோர்ட்ல தான் ஜெயிக்கும். இங்க ஜுடிஷியல் கோர்ட்ஸ்ல உண்மைக்கும் we will demand proof. Many a case would have been lost, not on the basis of, it may be even against the truth, but unfortunately ட்ரூத்தை வந்து நம்ம வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்காது, we could not be able to prove. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, men may lie, documents may lie, circumstances won't அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அதாவது சாட்சி பொய் சொல்லுவான், டாக்குமெண்ட் உண்மைக்கு புறம்பா இருக்கும், ஆனா சுற்றுச்சூழல் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்க அது பொய் சொல்லாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ ஆர் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் அ பார்ட்டி. சாட்சி போய் சொல்றது, டாக்குமெண்ட்டை பித்தலாட்டமா தயார் பண்றது, இதெல்லாம் கண்ட்ரோல் ஆஃப் தி பார்ட்டி. அதனாலதான் அந்த மேக்சிமம் வந்தது. பட் வேற சர்க்கம்ஸ்டன்சஸ் இட் இஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் அ பார்ட்டி. therefore circumstances won't lie அப்படின்னு ஒரு பேசிக் பிரின்சிபிள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்ப இந்த கோஷேனருக்கு ஒரு கேஸ் 2006 if I remember correctly, என்னன்னா பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு சுப்ரீம் கோர்ட், there was a dispute between the brother and sister. Sister issues a notice, ஒரு பார்ட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரதருக்கு, தம்பிக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்தான். லீகல் நோட்டீஸ் கொடுத்துதான் தம்பி என்ன பண்றான், ஒரு பதிலும் கொடுக்குறான், உனக்கு சொத்தில் எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்து 15 வருஷம் கழிச்சு a suit was filed by the lady. யார் நோட்டீஸ் கொடுத்து பார்ட்டிஷன் கேட்டிருந்தாங்களோ அவங்க 15 வருஷம் கழிச்சு ஒரு சூட்டை போடுறாங்க. அந்த சூட்ல என்ன பிளைண்ட்ல எடுத்து போடுறாங்கன்னா, என் பிரதருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன், நோட்டீஸுக்கு பதில் கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் நேர வீட்டுக்கு போனேன், அப்புறம் பார்க்கலாம் போ, அப்புறம் பிரிச்சு தரேன் அப்படின்னு சொன்னார், அதனால வெயிட் பண்ணேன்னு சொல்லி ஒரு பிளைண்ட்டை போட்டுறான். மேபி an astute drafting of the plaint by a plaintiff or a clever drafting by the lawyer, whatever it is there, it is a marriage of the compatible rather than the marriage of the incompatible. ஒரு வக்கீலும் ஒரு பார்ட்டியும் சேர்ந்து நல்ல ஒரு ப்ளீ எடுத்துட்டா. அப் டு தி ஹை கோர்ட் தே லாஸ்ட் ஒன்லி ஆன் தி கிரவுண்ட் தட் டைம் முடிஞ்சு போச்சு, 15 வருஷம் ஆச்சு டிமாண்ட் பண்ணி, நோட்டீஸுக்கு பதில் கொடுத்துருக்கான் தம்பி, உனக்கு டினை பண்ணிட்டான், அதுல இருந்து 12 இயர்ஸுக்குள்ள வரல அப்படின்னு. இது பிரதர் அண்ட் சிஸ்டர்ங்கிறதுனால மியர் அட்வைஸ் பொசிஷன் இஸ் நாட் என Ouster வேணும் இல்லையா? அதனால வாட் த ஜட்ஜ் தாட், தி சுப்ரீம் கோர்ட், the lady got into the marks to substantiate her pleading, stating நான் அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன், அப்புறம் தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க, we believe that statement அப்படின்னு she got the partition. Very rare case. ஏன்னா நம்ம 12 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னா we don't know the truth. What has happened between the brother and sister, it is quite odd also. ஏன்னா ஒரு நோட்டீஸை கொடுக்குறான், நோட்டீஸுக்கு பதில்ல உனக்கு சொத்தே கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பானாங்கிறது it is a big question mark. But the court believed. Therefore, even truth requires proof, right? And the Ouster concept, therefore, ரொம்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இப்ப குரியன் ஜட்ஜ்மெண்ட், ஜோசப் குரியன் கேரளாக்காரர், அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒன் ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தேன். அவர் ஒரு 3 லைன்ல எழுதிருக்காரு, இன் கேஸ் ஆஃப் அ சூட் ஃபார் பார்ட்டிஷன்
Normally, a right cannot be defeated by a long possession. Normally, a right cannot be defeated by long possession, namely ouster. அதாவது நியர் பொசஷன் 12 வருஷம் இருந்துட்டேன், 15 வருஷம் இருந்துட்டேன், வரி கட்டியிருக்கேன், நான் எக்ஸ்க்ளூசிவா அணிவிக்கிறேன், இதெல்லாம் அவுஸ்டருக்கு பத்தாது. These are all called as acts of possession. Law says in case of an ouster, being the members are a co-sharer, possession by one is presumed to be on behalf of the other. ஒருத்தன் அணிவிக்கிறான்னா அது குடும்பத்தார் அனைவருக்கும் சேர்த்து அணிவிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு ஒரு சட்டம். Therefore, அவுட்ஸ்டருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு பார்க்கணும். Now coming to the judgment. 2009க்கு முன்னாடி அட்வர்ஸ் பொசிஷன்ல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஒரு கேஸ்ல ஒரு ஜட்ஜு, இப்ப ஐ ரிமெம்பர் 1955 லக்ஷ்மி ரெட்டி கேஸ் நினைக்கிறேன், இல்ல உட்டன்கால் கேஸ், 1957 லக்ஷ்மி ரெட்டி கேஸ். அதுல ஜட்ஜு, there is no difficulty in the law. This has also been stated by K.S. Ramurthy. நான் வரேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. லால எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. The difficulty in case of adverse possession and ouster is the application of the law. Law adverse possession open, notorious, 12 வருஷம், article 64 65 etc. அதோட முடிஞ்சு போடும். But in case of a ouster, it should be to the knowledge of the other co-owner. அவருக்கு தெரிஞ்சு, you should say that I am in denial of your right, in derogation of your right. ஒன்னு சர்ச்சுக்கு மேல போ, ட்ரம்ஸ் ஆடி சொல்லு, 12 வருஷம் அனுபவம். போய் கதவை தட்டு, வீட்டுல அவன்கிட்ட சொல்லு. தட்டுறதுன்னா என்ன, வெறும தட்டுனா கோ ஷேரர் பேசிக்கிட்டு போனாம்பா. அதாவது இன் denial, it should be by way of a writing. Then 12 years should have lapsed. These are the ingredients of the ouster. 2009க்கு முன்னாடி all the judgments would say that these are the ingredients are enough. But 2009ல His Lordship Dalivir Bhandari ஒரு கேஸ்ல என்ன பண்றாரு, it is inhuman, it is violation of human rights, and therefore இந்த ஆக்டே மாத்தணும்ங்கிற, abolish adverse possession or amend it அப்படின்னு ஒண்ணு கூட, அதாவது 12 வருஷத்தை 30 வருஷமா ஆக்கு அப்படிங்கிறார். I was really dumbfounded even in 2009. Now thank God we got the clarity. என்னன்னா, இந்த 12 years எப்போ வந்தது, 1963 லிமிடேஷன் ஆக்ட். அதுக்கு முன்னாடி 1908லயும் ரொம்ப சிவியர். என்னன்னா, ஆர்டிகல் 142 and 144, அப்ப இப்ப 64 65. அப்ப பழைய லிமிடேஷன் ஆக்டுக்கும் புது லிமிடேஷன் ஆக்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ when the possession become adverse னு மாத்திட்டான் 65. adverse possessionல when a suit is based on title, it can be possession becomes adverse. அந்த third காலத்துல பாத்தீங்கன்னா, when the defendant's possession becomes adverse னு போட்டிருப்பாங்க. முன்னாடி எப்படின்னா 142 144 இருக்கும் போது 1908 ஆக்ட்ல a person has to prove two things. One, he has got title, and he has got a subsisting title. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அந்த பழைய லால டைட்டில் மாத்திரம் இருந்தா போறாது. If you are not in possession for 12 years, then your right will be extinguished under section 28 of the limitation act, இப்ப 27. அதாவது முன்னாடி இருந்த லா என்னன்னா, ஒருத்தன் பொசஷன் டைட்டில் இருந்து 12 வருஷம் தூங்கினா கதை க்ளோஸ். Burden is upon the plaintiff to show that he has got title and a subsisting title to show that within 12 years I was in possession. Therefore, I am entitled to the property. முன்னாடி கதை. இப்ப 63 ஆக்ட்ல என்ன பண்ணா,
நீ வந்து டைட்டில் ப்ரூவ் பண்ணா போதும். Then the burden shifts to the defendant to prove when his possession become adverse. அவர் கேஸ் போடுறோம், டைட்டில் கேஸ் போட்டா நம்ம டைட்டில் மாத்திரம் ப்ரூவ் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். டிஃபெண்டன்ட் என்ன பண்ணணும், நான் சொன்னேன்ப்பா அது மாதிரி ஏதாவது ப்ளீடிங் எடுத்து 12 வருஷத்துக்கு மேல நான் பொசஷன்ல இருக்கேன், மை பொசஷன் இஸ் அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, ஏஆர் 2004, டக்குன்னு எனக்கு நினைவு இல்லை, ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். ஆர்டிகல் 64 and 65 மாத்திரம் கவர் பண்ணிருப்பாங்க. நார்மலி பி கேர்ஃபுல், வெரி குட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். என்னன்னா அட்வர்ஸ் பொசிஷன் ப்ளீ எடுக்கும் போது ஒருத்தன் எப்படி எடுப்பான்னு தெரியும். நீங்க டைட்டில்ல சூட் போட்டா எப்ப ஆர்டிகல் 64 அப்ளை ஆகும், எப்ப ஆர்டிகல் 65 அப்ளை ஆகும்னு பாக்கலாம். எஸ் கரெக்ட் ஜெகன், தேங்க்யூ. 2004 10 ACC. If I remember, it is Kapadia's judgment. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாரு, if you trace title to the property and file suit, then article 65 will come, or otherwise in all cases 64 தான் அப்ளை ஆகும். என்னன்னா நீங்க டைட்டில ட்ரேஸ் பண்ணிட்டு கடைசி 2 பேராகிராஃப்ல என்ன பண்ணுவோம் நம்ம, the defendant trespassed into the property அப்படின்னு போட்டுட்டோம்னா, this is not a suit purely based on title, it is purely based upon trespass. Trespassனா ஆர்டிகல் 64 தான் வரும். அதுல ஒரு அந்த வார்த்தை யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா, his lordship would say, however camouflage the plaintiffs, the court has to deduce and find whether the suit is based only on title or on the basis of possession and previous possession. அதாவது ஆர்டிகல் 64ல it is based on possession. எப்படின்னா I was in possession and subsequently defendant trespass பண்ணிட்டான்னு சொல்றது. இந்த possession and dispossession எப்போ வரும், you say that I am in possession of the property, you plead டைட்டிலையும் plead பண்ணி 2 பேராகிராஃப்ல கடைசியில trespass பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, what the lordship would say, the trespass amounts to a suit based upon previous possession. ஆர்டிகல் 64 தான் அப்ளை ஆகும். ஆர்டிகல் 64ல எப்படின்னா, if it is based upon previous possession, you must establish that your possession within 12 years before the filing of the suit. 12 வருஷத்துக்குள்ள நீ வந்திருக்கணும், அப்பதான் ஆர்டிகல் 64 வரும். அதனால be careful when you draft a plaint. பிராது போடும் போது முதல்ல take the call, ஆர்டிகல் 64 வருமா 65 வருமா. If it is 65, don't plead anything about trespass. Simply I am the owner of the property under such the title deed, அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், I am the owner, the defendant is in possession, kindly deliver possession. இது மாத்திரம் தான் இருக்கணும். நம்ம வந்து 25 பக்கத்துக்கு பிராதா போட்டு மேல டைட்டில், அப்புறம் பொசஷன், அடுத்தது ப்ரீவியஸ் பொசஷன், அதுக்கப்புறம் ட்ரெஸ்பஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹைபிரிட் பிளைண்ட் போட்டோம்னா இந்த 2004 judgment will cut our case. Be careful. அந்த ஜெகன் போட்டா இருப்ப, அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சவே கிளாசிக் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட். அதை என்ன பண்றாரு, இப்ப எவனும் ஃபாலோ பண்றது இல்லை. அது வந்தவொன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு குதூகூலம். தனபால்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் நம்ம ஊர்ல ஹைகோர்ட்ல, அவர் 2007 நினைக்கிறேன் எம்எல்ஜில அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் நோபடி கேர், இப்ப எல்லாம் பொசஷன் எல்லாம் ஒன்னாய் போச்சு. இப்ப 2020ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நசீர் முகமது வர்சஸ் கமலா, AR 2020 Supreme Court page 4321. நசீர் முகமது, கம் தேர், நசீர் முகமது வர்சஸ் கமலா. இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க, லார்ட்ஷிப் நவீன் சின்ஹா, இந்திரா பானர்ஜியோட ஜட்ஜ்மெண்ட் குவைட் அன்பார்ச்சுனேட். ஐ எம் நாட் ஷூர் வெதர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரைட். அதாவது
ஒரு 1939 Privy Council follow பண்ணி what she says that a person must prove both, namely has got title and a subsisting title. Adverse possessionலாம் அப்புறம் தான் பார்க்கணும், ஏன்னா plaintiff has to prove bothன்னு எழுதியிருக்காங்க. அது வந்து ஆர்டிகல் 64க்கு அப்ளை ஆகும், 65க்கு அப்ளை ஆகாது. பட் கடைசியில என்ன பண்ணுவாங்க, அதுல அட்வர்ஸ் பொசிஷனுக்கு ப்ளீடிங் தேவையில்லைன்னு இருப்பாங்க. என்னன்னா, if I plead possession, then I told you earlier, adverse possession la mixed question of fact and law. What is a fact and what is a law? Fact, I am in possession for 12 years. What is the law? Whether this possession amounts to adverse possession or not. First requires pleading, second doesn't require a pleading. எந்த ஹைகோர்ட் ஜட்ஜா சொல்லியிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. இன்னும் கிடையாது ஜட்ஜ்மெண்ட். ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணி லார்ட்ஷிப் டாக்டர் ஜெயச்சந்திரன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஃபாலோ, இப்ப இதுதான் பொசிஷன் ஆஃப் லா, ஐ ஃபாலோன்னு வேற இருப்பார். ஐ எம் நாட் ஷூர், ஹி வாஸ் டவுட்டிங் திஸ் கேஸ். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் பொசிஷன் ஆஃப் லா, ஐ ஃபாலோன்னு. என்னன்னா, அந்த 1939 Privy Council is on the basis of the old Limitation Act, where you have to prove both the title as well as adverse possession. Title as well as you are in possession for 12 years. Sorry. But in the 63 Actல அது கிடையாது. பட் அந்த ஓல்டு லாவை எடுத்து எழுதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு. Now we will come to two other judgment. கலியமூர்த்தி வர்சஸ் ஃபைகோரி வக்ஃப்னு ஒரு கேஸ், ரொம்ப எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட், ஏஆர் 2009 சுப்ரீம் கோர்ட். நம்ம தமிழ்நாடுல இருந்து போன கேஸ் தான். அதுல என்ன பண்றாங்க, ஆர்டிகிள் 142, 144 ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நியூ ஆக்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பொசஷன், if has lost his possession under the old act, then it is all over, new act cannot revive அப்படின்னு எழுதியிருப்பார். எதனால வரும்னா, செக்ஷன் 107 வக்ஃப் ஆக்ட்ல ஒரு there is an amendment which says in respect of religious institutions property, in case of a recovery of possession, law of limitation does not apply ன்னு ஒரு provision இருக்கு. We will come there in the next class. அந்த 107, அதே மாதிரி 109 ஒன்று இருக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல. அந்த 107 எடுத்து ஒரு கேஸ், ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வக்ஃப் என்ன பண்றா, இப்ப பொசஷனுக்கு டைமே கிடையாது, அதனால we are entitled to the property even somebody has a prescribed title to the property ன்னு ஒண்ணு பேசுறான். என்ன இருந்ததுல, court found even before the advent of the 1963 Limitation Act, 63 சட்டம் வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் பர்ஃபெக்ட் பண்ணிட்டான் டைட்டில. இட் பெஸ்ட் வித் ஹிம். ஒன்ஸ் இட் பெஸ்ட் வித் ஹிம்னா புது ஆக்ட் cannot divest. இந்த 107 will not help தி வக்ஃப்னு சொல்லியிருப்பார். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்ல நான் 2-3 கேஸ்ல கொடுத்தேன். ஜட்ஜஸ் டிட் நாட் அப்ரிஷியேட். என்ன ரீசன்னா, பப்ளிக் ஃபோரத்துல பேச முடியாது. பட் இட் வாஸ் a judgment of Tarun Chatterjee. He had a problem with one UP case. Therefore, இங்க இருக்கிற ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணா, அந்த தருண் சாட்டர்ஜிக்கு ஒண்ணும் தெரியாது, தூக்கி போட்டேன். தேங்க் காட், இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வந்திருக்கு, சபீர் அலிகான் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த சபீர் அலிகான் ஜட்ஜ்மெண்ட்ல 2023 6 SCR, SCRங்கிறது ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. 2023 6 SCR பேஜ் 930. இந்த SCRங்கிறது நம்ம நியூட்ரல் சைட்டேஷன் ஒன்று வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப அதாவது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஹெட் நோட் போட்டு, யூ கோ ஆன் சர்ச் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட், there is an app is also there. அதுல ESCRன்னு ஒன்று இருக்கு. அதுல போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் குட் ஹெட் நோட். ஐ டெல் யூ, வித் குட் ஹெட் நோட். அந்த சைட்டேஷன் தான் இது, சபீர் அலிகான் வர்சஸ் வக்ஃப் போர்ட் 2023 6 SCR பேஜ் 930. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல KM ஜோசப் நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, இந்த வக்ஃப் 2009 ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாரு.
ஃபாலோ பண்ணி ஓல்ட் ஆக்ட்ல முடிஞ்சு போச்சுன்னா தட் cannot be revived. பட் அதுவே இன்னொரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மாத்திரம் அது there is a trust between the trustee and the board, the வக்ஃப், and therefore அதுக்கு செக்ஷன் 10 of the லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகும்னு ரெண்டா பிரிக்கிறார். he gives a very good clarity. I tell you, go and read that Sabir Ali Khan's case. ஏன்னா ரெண்டு பொசிஷனும் இருக்கு. ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ட்ரஸ்டி வித்தா என்ன வரும், தேர்ட் பார்ட்டி வித் அட்வர்ஸ் பொசிஷன் எப்போ வரும். ட்ரஸ்டிக்கு செக்ஷன் 10 will come and aid them. ஆர்டினரியா வித் தேர்ட் பார்ட்டி வித் இருந்தாங்கன்னா எயிட் பண்ணாதுன்னு ரெண்டு இதா பிரிச்சிருப்பாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் 2009 கலியமூர்த்திஸ் கேஸ ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இது இந்த தலிவீர் பண்டாரிக்கு இப்ப வரேன். ஐ திங்க் some 10-15 minutes. இந்த தலிவீர் பண்டாரி என்ன பண்றாரு, இட் வாஸ் அ கேஸ் ரிப்போர்ட்டட் இன் 2009 9 SCR page 410. 2009 9 SCR page 410. பாண்டர் vs ஹெம்சிங் ஒரு கேஸ். அதுல என்ன பண்றாரு இவர, he cites a judgment of the English court, J.A. Pi Oxford Limited versus கிரஹாம்னு ஒரு கேஸ். அதுல இந்த அட்வர்ஸ் பொசிஷன் நம்ம இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றோம். அந்த அட்வர்ஸ் பொசிஷன் வாஸ் அப்பீல்டு பை தி பிரிட்டிஷ் கோர்ட், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி என்ன பண்றான், who lost the case, it is in violation of the human right அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கோர்ட்டுக்கு போறான். யூரோப்பியன் கோர்ட்ல அவன் சொன்னதை அப்போல் பண்றான். அப்போல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாட் இஸ் ஆர்டிகிள் 1 நினைக்கிறேன், if I remember correctly, ஆர்டிகிள் 1 of the யூரோப்பியன் இதுல it violates the human right, அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட் கேன் நெவர் பி டிப்ரைவ்ட் பை பொசஷன்ங்கிற மாதிரி சொல்லி போடும். அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து இவர் தலிவீர் பண்டாரி ஃபாலோ பண்ணிட்டார். ஃபாலோ பண்ணி அட்வைஸ் பொசிஷனை ஓய்ச்சி கட்டுறா, இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது என்ன தப்பு பண்ணிட்டாரு அதுல அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர், அதாவது திஸ் வாஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கமிஷன் ஜுடிஷியரி பை 2002 நினைக்கிறேன். 2003ல இட் வென்ட் டு தி கிராண்ட் சேம்பர்ஸ் சொல்லிட்டு அப்பலட் அத்தாரிட்டிக்கு போகுதாங்க. அவன் என்ன பண்றான், கீழ்கோர்ட்ல அந்த யூரோப்பியன் கமிஷன் கோர்ட்டு கொடுத்ததை செட் அசைட் பண்றான். பண்ணிட்டு இட் இஸ் நாட் இன் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு, ரெண்டாவது என்ன சொன்னா, நம்ம நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல, அதுல ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கான். அதனால இந்த ஆர்டிகிளை இன்டர்பிரட் பண்ணும்போது அந்த லோக்கல் லாவையே நம்ம we have to keep in mind அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அன்பார்ச்சுனேட்லி தலிவீர் பண்டாரி did not know that the judgment was reversed by the grand chamber. அப்பலட் அத்தாரிட்டி ரிவர்ஸ் பண்ணது தெரியாம கீழ்கோர்ட் ஆர்டரை வச்சு இதை எழுதிவிட்டார். இது எழுதினதுல இருந்து ஒரு 12 வருஷம் we had a very torrid time in court. எல்லா ஜட்ஜனும் அட்வைஸ் பொசிஷன் கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து தலிவீர் பண்டாரி தலிவீர் பண்டாரி ஒண்ணு அட்வைஸ் பொசிஷனை பேன் பண்ணும்பாரு, இல்ல ஒரு 30 வருஷம் போடுன்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. கவர்மெண்ட் அதுக்குள்ளெல்லாம் போவே இல்லை. அவங்க they know it will open the Pandora's box. அதாவது ஒரு மோர் சிக்கலை உண்டு பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. law once settled, it should not be unsettled for the whims and fancies of a particular individual. ஏதாவது ஒரு ஜட்ஜி நான் என்னோட கருத்தை எழுதுறேன்னா, once you become a judge you have to follow the law. you can't ஒரு ஷேக்கு கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா 2009ல இருந்து till 2019 we had a great problem before the Ravindra Gaur Grewal versus Manjit Gaur, 2019 11 SCR page 74. 2019 11 SCR page 74. அது என்ன பண்றாரு அருண் மிஸ்ரா he gives a clarity. Adverse possession even as a plaintiff வரலாம், எப்பப்பெல்லாம் போடலாம். ஏன்னா ஜீவரத்னம்மாள் கேஸ்னு ஒண்ணு, வரத பிள்ளை வருஷம் ஜீவரத்னம்மாள் AR 1919 பிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்வர்ஸ் பொசஷன். அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இவர் சைட் பண்ணுவார்.
அருண் மிஸ்ரா பண்ணிட்டு அட்வைஸ் பொசிஷன் இட் இஸ் ஒன் மோட் ஆஃப் அக்வயரிங் தி ப்ராப்பர்ட்டி. 1989 ஏஆர் மெட்ராஸ்ல ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இப்ப ரிமெம்பர் நயனார் சுந்தரம் அண்ட் மோகன் நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லுவாங்க, பிரிஸ்கிரைபிங் டைட்டில் டு தி ப்ராப்பர்ட்டி பை அட்வைஸ் பொசிஷன் இஸ் நாட் அ ஷேம். அது ஒரு அவமானம் இல்லை, அது ஒன் மோட் ஆஃப் அக்வயரிங் த ப்ராப்பர்ட்டி தான், தப்பு கிடையாது, சட்டம் சொல்றாங்க. அப்புறம் நீ ஏன்டா அப்ளை பண்ண வேண்டியது அந்த மாதிரி 89ல. இப்ப 2009ல வந்ததுனால இந்த ப்ராப்ளம் நவ் செட்டட் ரைட் பை ஹிஸ் லார்ட்ஷிப் அருண் மிஸ்ரா. இப்ப அட்வைஸ் பொசிஷன் கேட்கலாம். நானும் இப்ப ஒரு 3-4 இயர்ஸா பாக்குறேன். கோர்ட்ஸ் ஆர் ஆல்சோ வில்லிங் டு ஹியர், பட் நாட் டு தட் எக்ஸ்டென்ட் வாட் வி வேர் பிஃபோர் 2009. பட் இதுல இன்னும் 2 கேஸ் இந்த லட்சுமி ரெட்டின்னு இப்ப ஜெகன் கூட போட, லட்சுமி ரெட்டி வர்சஸ் லட்சுமி ரெட்டி 1957 SCR பேஜ் 195. அந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் உங்களோட பொசஷன் பிகம்ஸ் அட்வைஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆயிடுது, 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் யூ கேன் பிரிஸ்கிரைப் டைட்டில், ரைட்? அந்த அட்வைஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் it can never stop. You have to come to the court for recovery of possession. If you keep quiet there, then law of limitation will, once it commences, it will not stop. அது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றான். Now ஒரு ஓவர் வியூ எடுப்போம். இது ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கன்ஃபியூஷன்? நம்ம ஊர்ல இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றா, பொசஷன் சம்படிட்ட இருக்கு, அவன் பிரிஸ்கிரைப் பண்றான். இது ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா இருந்தது. வாட் ஆஸ்திரேலியால நம்ம வில் கெட் அ ஓவரால் வியூ ஆஃப் திஸ் பொசஷன் அண்ட் அட்வைஸ் பொசஷன். ஆஸ்திரேலியன் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது, நெல்சன் வர்சஸ் டேவிஸ் அப்படின்னு. மாண்டனா சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன பண்றான், விச் ஒன் வில் ப்ரொவைட். அங்க வந்து டாரன்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு. டாரன்ஸ் டைட்டில் நம்ம ஊர்ல பட்டா கொடுக்குறா இல்லையா, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஊர்ல பட்டா கொடுத்தா இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்றோம், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இல்லைன்னு. பட் அந்த டாரன்ஸ் டைட்டில்னு ஒண்ணு ஆஸ்திரேலியால இருக்கு. இன்ஃபேக்ட் ஈவன் இன் நியூசிலாந்து இட் ஹஸ் கம். என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் வில் கிவ் யூ a certificate like the title, this he is the owner, then he is the owner. இது ஒரு கேஸ் வருது. என்னன்னா, டாரன்ஸ் டைட்டில் ஒரு ஓனர் பேர்ல கொடுத்துட்டான், somebody else is in possession of the property, அவன் அட்வைஸ் பொசிஷன் கிளைம் பண்றான். அவன் ஆஸ்திரேலியன் கோர்ட்ஸ்ல என்ன சொல்றான், ஒருத்தன் ஆர்கியூ பண்றான், ரிஜிஸ்டர் ஆகி போச்சு, என் பேர்ல டைட்டில் இருக்கு, டைட்டிலா அட்வைஸ் பொசிஷன் பார்க்கும்போது டைட்டில் ஷுட் ப்ரிவைல்ங்கிறான். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இல்லையா, என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் சொத்த, கவர்மெண்ட் ஹஸ் given a certificate. கோர்ட் சொல்றான், of course true, that will give you some presumption, but it will not whittle down the right of a person who prescribed title by adverse possession. இது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கு. அட்வைஸ் பொசிஷன் ஈவன் அதர்வைஸ் கிளைம் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ ஒரு, ஐ திங்க் இட் இஸ் இன் 2018 ஜட்ஜ்மெண்ட். என்ன பாயிண்ட்னா, ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் புது கண்ட்ரி எல்லாம் 200-250 வருஷம் 300 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய ஆன்செஸ்ட்ரி கிடையாது, எல்லாம் பேரன் லேண்ட். இப்ப எல்லாம் ஆக்குபை பண்ணி டைட்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. Whereas in India, thousands of years, it's very difficult for the government to give you a certificate. எந்த கவர்மெண்ட் ஆகுது இவன் தான் ஓனர்னு கொடுக்க முடியுமா? 10 பேர் வருவான் டைட்டில் எடுத்து. Therefore, that is not possible under it. But what you have to say, இந்த பட்டா மாதிரி அங்க ஒரு டைட்டில் கொடுக்குறான், they thought in Australia that it is the end of it அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்ப what the courts have said that no, டைட்டில் இப்ப டாரன்ஸ் டைட்டில்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா மாத்திரம் பத்தாதுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வாட் தி அமெரிக்கன் கோர்ட் சே, ராஸ் வர்சஸ் பிலிப்னு ஒரு கேஸ் 1925, that is before the court of appeals at Maryland. அதுல என்ன பண்றான், இந்த அட்வைஸ் பொசிஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது நான் உள்ள போய் ஒரு பலாத்காரமா நான் உள்ள போறேன் அப்படிங்கிறது தேவையில்லை. அதாவது நீங்க சுவாதீனம் இருக்கணும், சுவாதீனம் நொட்டோரியஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கணும், 12 வருஷம் அனுபவிக்கணும். பட் இட் நீட் நாட் பி பை ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்ன இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த
இந்தியால வந்து some of the judgment would say ouster can be inferred from the conduct அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த AR 1954 Supreme Court page 337 1 to all LP Chennai Basavanna versus Rao Bahadur Mahaballeswarappa AR 1954 Supreme Court page 337 அதுல அந்த it can even be inferred from the conduct. அதாவது ஒரு பொசஷன் இருக்கு, நான் அந்த நசீர் முகமது கே சொன்ன மாதிரிதான், whether that possession is adverse or not is a legal issue. But quite unfortunately அமெரிக்கன் கோர்ட்ஸ்லாம் என்ன சொல்றான், ஒரு கேஸ்ல இஃப் ஐ ரிமெம்பர் கார்னர் வர்சஸ் லார்காக்னு ஒரு கேஸ், அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனெக்டிகட்ல அவன் என்ன பண்றானுங்க, இன்ஃபரன்ஸ் பத்தாது, இட் ரிக்வயர்ஸ் அ பாசிட்டிவ் ப்ரூஃப்ங்கிறான். நம்ம இந்தியால வந்து இன் சம் கேசஸ் லாஜிக்கலா ஒருத்தன் 12 வருஷத்துக்கு மேல சொத்தை அனுபவிக்கிறான், அவன் சொத்தா நினைச்சு அனுபவிக்கிறான் அப்படின்னா இட் இஸ் எனஃப். யூ கேன் சே தட் யுவர் பிரிஸ்கிரைப்ட் டைட்டில் பை அட்வர்ஸ் பொசஷன். பட் இன் சம் கண்ட்ரீஸ் தே சே தட் இட் cannot be by way of inference, it should be by positive proof. Then what is a positive proof and what is an inference? The section 110 சொன்ன எவிடன்ஸ் ஆக்ட்ல இந்தியால that section gives you some leverage. ஒரு பாயிண்ட்ல யூ ஆர் இன் பொசஷன், சப்சிக்வெண்டா உனக்கு கனெக்ட், அதாவது கண்டினியூஸ்லின்னு சொல்றாங்க. பொசஷன் should be notorious, ஓப்பன், கண்டினியூஸ்ங்கிற அந்த கண்டினியூஸுக்கு 12 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் இருக்கணுமானா நாட் நெசசரி. பட் whereas in US in some cases they say you cannot infer. நான் 2001 பொசஷன்ல இருந்தேன், 2005 டாக்குமெண்ட் இருக்கு, 2009 டாக்குமெண்ட் இருக்கு, you cannot infer that I am in possession. அமெரிக்கால சொல்ல முடியாது, இந்தியால சொல்லலாம். இதெல்லாம் அடுத்து ஒரு இந்த அயோத்தி கேஸ் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு ஐ வில் கன்க்ளூட். பாப்ரி மசீத் கேஸ் வென்ட் டு தி லக்னோ ஹைகோர்ட். லக்னோ ஹைகோர்ட் 3 பேர் 3 டிஃபரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் ஐயூ கான் ஒரு ஜட்ஜ், அவர் என்ன பண்றாரு, இந்த வெதர் ஐடல் இஸ் அ மைனர் ஆர் நாட், அதாவது இப்ப ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல 107 109 வந்திருக்கு, அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஐ வில் கம் டு தட் சாரங்கதேவ மேடம்ஸ் கேஸ். இதுல என்ன பண்றாரு, ஐயூ கான் என்ன பண்றாரு, இந்து ஐடல் இஸ் நாட் அ மைனர் இன் so far as லிமிடேஷன் ஆக்ட் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு ஒரு ஜெனரல் தியரியை எழுதுறாரு. கரெக்டா தான் எழுதுறாரு, ஏன்னா 1967 சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்றாரு. 1971 சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க, இட் இஸ் நாட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். 71ல ஜெனரலா கோர்ட்ஸ் ஆர் கஸ்டோடியன் ஆஃப் தி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட் லைக் எ மைனர்னு போறோம். ஏன்னா ஒரு டெம்பிளுக்கு யாருமே கவனிக்க ஆள் இல்லை, ரெப்ரசன்ட் பண்ண ஆள் இல்லை. தென் த கோர்ட் ஷுட் எக்ஸசைஸ் இஸ் பவர் ஆஃப் அ பேரண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, பேரண்ட் சாரி பேட்ரியா ப்ரொட்டஸ்டர்ஸ், அதாவது இட் ஷுட் எக்ஸசைஸ் த பேரண்ட் பேட்ரியே அப்படிங்கிற இன்னொரு பிரின்சிபல். அதை எக்ஸசைஸ் பண்ணி கோர்ட் ஷுட் லுக் இன் டு இட்டுங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது லிமிடேஷன் ஆக்ட்ல இல்லை, அது அந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் கவனிக்கலைன்னா அந்த கோர்ட் ஷுட் ஸ்டெப் இன்டுன்னு சொல்றான். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ஜாயின்ட் கமிஷனர்லாம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவனுக்கெல்லாம் இது வராதுங்கிற மாதிரி அந்த ஐயூக்கான இருந்தார். தட் வாஸ் அ மைனாரிட்டி வியூ. 2 judges differed with him. சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணா, அந்த மைனாரிட்டி வியூ இஸ் கரெக்ட்னு எழுதார். சந்திரசூட் தான் அந்த லாங்குவேஜ் நினைக்கிறேன். வந்து இட் வாஸ் யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட். ஒரு இடத்துல இட் இஸ் கமெண்டபிள் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு மைனாரிட்டி வியூக்கு, ஐயூக்கானுக்கு. Therefore, the present view is in respect of religious institution, law of limitation applies. 107 109 அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஒன்று இருந்தது. AR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1603 சாரங்கதேவ பெரிய மடம் வர்சஸ் ராமசாமி கவுண்டர்னு ஒண்ணு. என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த சொத்து ஆதியில மடத்து சொத்து. இந்த ராமசாமி கவுண்டர் அவ அப்பாலாம் என்ன பண்றாங்க, தே என்டர் தி ப்ராப்பர்ட்டி, தே என்ஜாய் தி ப்ராப்பர்ட்டி,
அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க பிரிஸ்கிரைப் டைட்டில்ங்கிறோம். சப்சிக்வெண்டா சாரங்க தேவ பெரிய மடம் அந்த சொத்தை எடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சொத்து மடத்து சொத்து. ராமசாமி கவுண்டர் அவங்க மூதாதையர்கள் அனுபவிச்சு சொத்து அட்வைஸ் பொசிஷன் கொண்டாடுறான். கேஸ் போடுறான் ராமசாமி கவுண்டர். என்னன்னா, நாங்க எங்க மூதாதையர்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தோம், we have prescribed title to the property and subsequentா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மடம் எடுத்துட்டு சொந்த சொத்துங்கிறாங்க. கீழெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் 2 கோர்ட்ல மடத்து சொத்து தான், பட் மட் ஹஸ் லாஸ்ட் இஸ் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஹைகோர்ட்ல வரும்போது மட்டு கெனாட் ரெக்கவர் தி ப்ராப்பர்ட்டி. மட்டு பொசஷன்ல இப்ப இருக்கான். இருந்தாலும் when voluntarily this property was given to madam, not they have taken possession. வாலண்டரியா அவங்க கொடுத்துருக்கான், அது பொசஷனை தான் கொடுத்தான், டைட்டில கொடுக்கல. once a person has prescribed the title to the property, then he becomes the owner. அதுக்கு முன்னாடி மடம் ஓனரா இருந்தா கூட இப்ப ஆஸ் ஆன் டேட் அவன் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டான், 12 வருஷத்துக்குள்ள அவன் சொத்த கேஸ் போட்டான், they are entitled to the property, மட் has no right. நல்லா புரிஞ்சுங்க, மட் இஸ் தி ஒரிஜினல் ஓனர். ராமசாமி கவுண்டரும் அவங்க குடும்பத்தாரும் அட்வைஸ் பொசிஷனை பிரிஸ்கிரைப் பண்ணிட்டான். பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வாலண்டியரா பொசஷனை கொடுக்குறான் வேற ஒரு காரியத்துக்கு, மடத்துக்கு. மடம் என்ன சொல்றான், சொத்து என்னோடு தாண்டாங்க. தென் ராமசாமி கவுண்டர் ஃபைல்ஸ் a கேஸ், நான் அட்வைஸ் பொசிஷன் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டேன், இப்ப மட்டும் கேட்க கூடாது, சொத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கவரிக்கு போகணும். த கோர்ட் said once a right prescribed by adverse position best in a particular person, ராமசாமி கவுண்டருக்கு அவங்க மூதாதையருக்கும் பெஸ்டா எடுத்து இது பொசஷன் வாலண்டரியா அவன் கொடுத்த பொசஷனை வேற ஒரு காரியத்துக்கு நீ அட்வைஸ் பொசிஷன் இல்லைன்னு சொல்லி நீ சொத்தை கொடுக்க மாட்டேன், நீ தான் ஓனர்னு சொல்ல முடியாது. என்ன பார்க்கணும்னா, ஒரிஜினல் ஓனர் ரைட் இஃப் இட் இஸ் எக்ஸ்டிங்விஷ்ட் அண்டர் லா and the man who has prescribed title will be the absolute owner. The Ramasamy County became the owner of the property, whether it is by a sale deed or by a gift or a settlement or by possession for more than 12 years, எல்லாமே ஒண்ணுதான் சட்டத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட். I think I've taken much of your time. I leave the podium. Thank you all for listening patiently. Autotos, it is such a wonderful session. ஒரு சிவில் லால முக்கியமான ஒரு டாபிக்க இதை விட பெட்டராகவும் இதை விட எளிமையாகவும் யாராலையும் சொல்ல முடியாது சார். யூ ஆர் ஏபிள் டு லேர்ன் அ லாட். அதே மாதிரி இந்த ஒரு செஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, சார் ஹாஸ் நாட் ஒன்லி எக்ஸ்பிளைன் த டாபிக், சார் ஹாஸ் ஆல்சோ instructed us, has given his insights on how to approach the courts. கீழமை நீதிமன்றத்திலையும் இந்த கேசஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இன்டர்பிரிட்டேஷன் வைஸ் ஹைகோர்ட்ஸ்லையும் எப்படி இந்த கேசஸை நம்ம ஆர்குமெண்ட்ஸா ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவா எல்லா இன்டர்பிரிட்டேஷன் எல்லா இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் சொல்லியிருக்காரு. Sincere thanks to you, sir. Sir, if it is okay, is there any question? There any yes, questions? The floor is open to questions. Somebody is raising the hand. சார் வணக்கம். பேசுறேன் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்க ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கேன். என் ஃபாதர் காலத்துல இருந்து ஒரு 50 வருஷம் இருக்கும். அது இப்ப சிட்டாங்க காதல உள்ளே சார். சார் நீங்க சாட் பாக்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணலாம் சார். கேக்குதுங்களா சார்? சார் இப்ப கேக்குதா?
கேக்குது சொல்லுங்க சார். ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா நாங்க என்ஜாய்மெண்ட்ல இருக்கு சார், எங்களுடைய பொசிஷன்ல. ஆனா ஒரு ரெக்கார்டு, ரெவன்யூ ரெக்கார்டு இன்னொருத்தர் பேர்ல இருக்கு. அவரு எங்க இருக்காருங்கிறதே தெரியல. இப்ப ரெவன்யூல வந்து என் பேர்ல ஒரு இது ரெசிப்ட் போடுங்க, டாக்ஸ் ரெசிப்ட் போடுங்கன்னா அது அவர் பேர்ல உள்ளதை எப்படி போடுறதுன்னு சொல்றாங்க. போட முடியாதுங்கிறாங்க. அடங்கல் ஒரு 2 விஓ கிட்ட வாங்கினேன். அதாவது இப்போ எக்ஸ் சொத்தை இவர் தான் அனுபவம் பண்றாருன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு. 2 வாட்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்த விஓ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அது அட்வான்ஸ் பொசிஷன்ல நம்ம தான் இருக்கோங்கிறத எப்படி சார் ப்ரூவ் பண்றது? எந்த கோர்ட்டுக்கு சார் போகணும்? என்ன சார், கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்கு போகணுங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. சரிங்க சார், அது ஓகே ஓகே. அதாவது நீங்க பொசஷனுக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் பொசஷன் 12 வருஷத்துக்கு நீங்க வந்து ரெவன்யூ ரெக்கார்டு இல்ல அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆஃப் பொசஷன் ஏதாவது காமிச்சாதான் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பொசஷன். சொல்லுங்க சார். காலி இடமா இருந்தா காமிக்கிறது கஷ்டம். பொசஷன் ஃபாலோஸ் டைட்டில்னு சொல்லுவாங்க. விவசாயம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சார், அது மானாவாரி அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா இப்ப உங்களுக்கு அடங்கல்ல போட மாட்டேங்கிறான். பட் நீங்க ரைட், ஐ டெல் யூ, அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன்ஸ் பண்ணதுக்கு நீங்க ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கணும். அதான் சார், எந்த ப்ரூஃப்ஸும் நம்ம விவசாயம் பண்றோம். ஆனா நான் விவசாயம் இல்ல, நீங்க விவசாயம் பண்றீங்க. நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபெர்டிலைசர் வாங்குறீங்க, சரிங்க சார், ஆள் கூலி கொடுக்குறீங்க, அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இத மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க யூ ஹேவ் டு கிரியேட் ரெக்கார்ட்ஸ். சரிங்க சார். பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா? ஆமா சார். அப்புறம் ஏதாவது மானியம் கொடுக்குறாங்கன்னா பார்க்கணும். இல்ல நீங்க வந்து கிராப்புக்கு ஒரு லோன் போடலாம். அது வந்து நம்ம பேர்ல உள்ளதுக்கு தான் அந்த அடங்கல் கொடுக்குறாங்க. அவங்க பேர்ல உள்ளது அது அவர் இடத்துக்கு உங்களுக்கு எப்படி அடங்கல் கொடுக்க முடியும்? இல்ல விஓ வந்து கிராப் லோனுக்கு பயிர் இருந்தா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்கிறாரா? ஆமா சார், அது உங்க பேர்ல உள்ள 2 வாட்டி ஒரு விஓ கொடுத்தாங்க. இப்ப வந்த விஓ அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுதான் தப்பு. கிராப் லோனுக்கு கொடுக்கலாம், அதான் பயிருக்கு மாத்திரம் கொடுப்பான், அவ்வளவுதான். சைட்ல இடம் இல்லைன்னு கிராப்புக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க யார்ட்டு கிரியேட் சம் ரெக்கார்ட். சரிங்க சார். இப்ப போ இனிமே வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்லாம் ரொம்ப டைட்டன் பண்ணிட்டா. இனிமே ரெவன்யூ ரெக்கார்டை வச்சு அட்வர்ஸ் பொசிஷன் ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் சார், நான் ஒரு அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, சார் பொசிஷன் உங்க பேர்ல தானே இருக்கு, ஏதாவது சம்திங் பண்ணி பட்டா மாத்துங்க சார், ஹைகோர்ட்டுக்கெல்லாம் வந்து அவங்க தார்மாரா ஏதாவது உத்தரவு போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, நீங்க வந்து இது அட்வர்ஸ் பொசிஷன் பிரிஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்க ஒரு லாங் பொசிஷன் கொடுத்து ஆக்ட் ஆஃப் பொசிஷன் காமிச்சு அந்த மாதிரி தான் கீழ் கோர்ட்டுக்கு தான் போகும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். Any other question? The 2 people have raised hands. Oh. Radha sir and another raise. Yeah. Go ahead. Hello sir. Yes. Sir, good evening sir. Good evening madam. Sir, class ரொம்ப அருமையா இருந்தது சார். கிளியர் சார். டவுட்ல எதுவும் இல்ல சார். Thank you sir. Thank you very much sir. நீங்க யாருன்னே தெரியலையே. Sir, advocate Radha from Rajapalayam sir. Oh my god. Okay. Thank you. So nice of you. Thank you. ஜெகன் சார் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க சார். யாரு? ஜெகன் சார் சார். ஓ, அவன் வந்து தமிழ்நாடே வைக்கல, தமிழ்நாடு வைக்கல. ஹீல்ஸ் திருநெல்வேலி இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து வந்தவன் தானே? ஆமா சார், ஆமா சார். Thank you. Thank you sir. Thank you very much sir. Sir, I'm proud to be your fan sir. ஜெகதா, அதாவது right, somebody is raising hands. Sir, another raiser has raised his hand. இல்ல டவுட் கேட்டீங்க சார். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க சார். அண்ணாதுரை சார். ஓகே சரி. Anything else? நத்திங் சார். ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு சார். தேங்க்ஸ் a lot சார். நீங்க வந்ததுனாலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதி கடலை தாண்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கு சார். அதாவது we can learn the law, leave the rest. அது நம்ம கையில இல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. Somebody is raising hand.
Yes, sir. Bharati Subramaniam, one and சார் வணக்கம் சார். another person. சார் வணக்கம் சார். சார் அட்வர்ஸ் வணக்கம். பர்சன் சூட்ல நம்ம டெக்ளரேஷன் மாதிரி கேட்கணுமா? ஐ எம் பெர்ஃபெக்ட் வித் டைட்டில் பை அட்வர்ஸ் பர்சன் ஐ எம் டிக்ளேரிங் தி ஓனர் அப்படின்னு ப்ரேயர் கேட்கணுமா? இல்ல நம்ம என்ன பர்சன் டிஸ்டர்ப் பண்ண கூட இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டா போதுங்களா சார்? சார் நீங்க பொசஷன் கேட்டு நீங்க இன்ஜெக்ஷன் கேட்கறதுல தப்பு கிடையாது. சப்போஸ் உங்க டைட்டில் ஒருத்தன் டினை பண்ணானா அதுக்கப்புறம் வந்து ஹவு எஃபெக்டிவிட்டிஸ் பார்க்கணும். இப்போ ஹவ் காட் வெரி குட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு சர்வே பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா ஐ டெல் யூ ஒய். ஏஆர் 1973 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தன் என்ன பண்றான், இன்ஜெக்ஷன் சூட்டை மாத்திரம் போடுறான். பட் he was the owner of the property. Subsequently he was not in possession. ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டுட்டு he was fighting. He lost that suit because the other man was found to be in possession. அது ஒரு ஏழியர் சூட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சூட் போடுறான் ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கு. அப்ப கோர்ட் என்ன சொல்றான், நீ முதல்ல போட்ட சூட்டு இன்ஜெக்ஷனுக்கு அவன் போட்டான், அந்த சூட்ல நீ வந்து அதாவது பர்சன் இன் பொசஷன் ஃபைல்ஸ் அ சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். நீ அப்பயே நீ வந்து யூ ஷுட் ஹவ் ஃபால்ட் த சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன். ஒன்ஸ் தி டைம் ஸ்டார்ட்ஸ், லிமிடேஷன் ஆக்ட்ல பார்த்தா ஒண்ணு தெரியும் உங்களுக்கு, செக்ஷன் 15ல லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இட் cannot be arrested unless there is a specific order of the court. கோர்ட் கொடுக்கலன்னா அந்த லிமிடேஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போடும். அதனால நீங்க இப்போ பொசஷனுக்கு பேங்க் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறீங்கன்னு வச்சுப்போம். The other man who claims to be the owner must file a suit immediately for possession or on title. நீங்க ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். நீங்க ஸ்ட்ராங்கா என்னன்னா நீங்க டிக்ளரேஷன் போட்டுட்டு இஃப் யூ ஆஸ்க் ஃபார் அ கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் ஆர் ஈவன் அன் வெரி செப்பரேட் ரிலீஃப் ஆஃப் இன்ஜெக்ஷன், இஃப் யூ லூஸ் டைட்டில் தென் த கோர்ட் வில் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் யூ இன்ஜெக்ஷன். அதனால நீங்க வந்து அட்வான்ஸ் பொசிஷன்ல போடக்கூடாதுன்னு இல்லை. இப்ப அந்த அருண் மிஸ்ரா ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் போடலாம். பை அட்வர்ஸ் பொசிஷன் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஆல் அ ப்ளீடிங் இன் த பிளைண்ட். நீங்க பிரேயருக்கு இருக்கும்போது டு டிக்ளேர் த பிளைண்டிவ் வித் தி ஓனர்னு கேட்டா போதும். பை அட்வர்ஸ் பண்ணீங்க கிரைய பத்திரம் இருக்கு, டிக்ளேர் த பிளைண்டிவ் வித் தி ஓனர் ஆஸ் ஃபார் தி சேல் டீட்னு நம்ம கேட்கறது இல்லையே. நம்ம டிக்ளேர் த பிளைண்டிவ் வித் தி ஓனர் அண்ட் ஃபார் கான்சிக்வென்ஸ் ரிலீஃப் ஆஃப் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி தானே கேட்டுருவோம். அதே மாதிரி அட்வர்ஸ் பொசிஷன் கேஸ்லயும் போடலாம். உள்ள ப்ளீடிங் தான் இந்த அட்வர்ஸ் பொசிஷன் எழுதணும். But my view is, நீங்க if you have got a strong case on adverse possession, நீங்க வந்து adverse possessionல டைட்டில்ல போடலாம் சூட். அதர்வைஸ் file a suit for injunction. இன்ஜெக்ஷன் சூட் போட்டுட்டு அவன் என்ன பண்றான்னு வெயிட் பண்ணுங்க. அந்த இன்ஜெக்ஷன் சூட்லயே பிரிஸ்கிரைப் டைட்டில் நீங்க எடுத்துடணும். தி plea should be taken. ரிலீஃப் வந்து இன்ஜெக்ஷன் தான் கேட்கணும்னு இருந்தாங்க. ப்ளீயை வந்து என்னோட பொசஷன் இஸ் அட்வர்ஸ் டு தட் ஆஃப் தி ட்ரூ ஓனருங்கிறத ப்ளீடிங்ல எடுத்துட்டா பின்னாடி அவன் சூட்டு போட்டா கூட நம்ம இதை தூக்கி லிமிடேஷன் ஆக்ட்ல காமிச்சிக்கலாம். அந்த 73 சுப்ரீம் கோர்ட் இப்ப 2007ல மார்க்கண்டே கஜ்ஜு அண்ட் எஸ்பிசின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுலயுமே அதை ரெஃபர் பண்றாங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட் வில் நாட் பி அரஸ்டட். ஐ திங்க் இட் பி கிளியர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் ஒரு பர்சன் ரைஸ் பண்ணியிருக்காரு, நவநீதன். சார் சார் குட் ஈவினிங் சார். சரி சார். சார் இப்போ வந்து டோட்டலா 10 சென்ட்ஸ் லேண்ட் சார். அது ஃப்ரம் அவங்க பரம்பரை சொத்து சார். ஆனா அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்க லேட்டரா வந்து ஒரு 3 சென்ட்டுக்கு மட்டும் ஒரு டைட்டில் வந்து பட்டா மூலமா வந்துருக்குங்க சார். மீதி இருக்க 7 சென்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு எழுதிடுறாங்க சார். பட் ஆனா அது இன்னும் வந்து இவங்களோட பொசிஷன்ல தான் இருக்கு. இவங்க தான் அந்த இடத்துல சேர்ந்தே வருது. ஸோ அவங்க தான் ஆக்குபேஷன் இருக்காங்க சார். இப்போ இவங்க வந்துட்டு இந்த டைட்டில் அந்த அட்வர்ஸ் சேர்த்து கிளைம் பண்ணி இவங்க கோர்ட் அப்ரோச் பண்ண முடியுங்களா சார்? இல்ல இதுக்கு வேற எதுவும் ரெமெடி கிளைம் பண்ண முடியும்? நீங்க டைட்டில் நீங்க அப்ரோச் பண்ண முடியாது ஃபார் த 7 சென்ட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி டைட்டில். அதாவது உங்க 3 சென்ட்டுக்கு டைட்டில் இருக்கு. அதுல 7 சென்ட்ஸுக்கு யூ டோன்ட் ஹேவ் டைட்டில். இட் இஸ் ஒன்லி a possessory right தான் இல்லையா? எஸ் சார். அதாவது there are two things. இந்த டிக்ளரேட்டரி ரிலீஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அ ப்ரொப்ரைட்டரி ரைட் ஒன்று இருக்கு,
டிக்ளரேஷன் ஆஃப் யுவர் பொசசரி ரைட்னு ஒன்று இருக்கு. ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் 1968 இதயத்துல்லா ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரிவி கவுன்சில்லாம் இருக்கு. அதுல வந்து என்ன பண்றாங்க, இந்த பொசசரி ரைட்டுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கலாம் எகெயின்ஸ்ட் அ பர்சன் ஹூ ஹஸ் நோ ரைட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி. டைட்டில் ஓனர் பேர்ல நீங்க பொசசரி ரைட் டிக்ளரேஷன் கொடுக்க முடியாது. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரேஞ்சர் பேர்ல தான் அந்த பொசசரி ரைட்டுக்கு டிக்ளரேஷன் கேட்கலாம். நாட் அகெயின்ஸ்ட் ட்ரூ ஓனர். இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டி மேல போன நீங்க கவர்மெண்ட் மேல போட்டா கவர்மெண்ட் அவன் வந்து இது ஆல் ப்ராப்பர்ட்டி விச் டசன்ட் பிலாங் டு எனிபடி இது ப்ராப்பர்ட்டி தி கவர்மெண்ட்டுமா இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு அந்த 7 சென்ட் கவர்மெண்ட் சொத்து புறம்போக்குன்னு ஏதாவது என்ட்ரி போட்டு வச்சிருந்தாங்கன்னா நீங்க டிக்ளரேஷன் கொடுத்தா கொடுக்க மாட்டான் கோர்ட்ல. ஓகேங்க சார். சார் ஐ திங்க் அவ்வளவுதான் கொஸ்டின் சார். ஓகே. மிஸ் தேவி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, தேவி கிருஷ்ணன் சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம் சார். சரி, இப்ப சார் கேட்டாங்க இல்லையா, வந்து கவர்மெண்ட் லேண்ட் வந்து அரசு புறம்போக்குன்னு பதிவாயிருக்கு அப்படின்னு. அது இல்லாம வந்து லேண்ட் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இருந்தா என்ன பண்ணுறது? வாங்கினதுக்கு கிரைய பத்திரம் இருந்தா சார், அதே மாதிரி முன்னாடியே செட்டில்மெண்ட்ல பதிவு வந்து அவங்களோடதான் இருந்ததுன்னா அது வந்து நீங்க இட் இஸ் நாட் அட்வர்ஸ் பொசிஷன். நீங்க என்ன பண்ணணும், தட் என்ட்ரி இஸ் ராங் இன் தி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு டைட்டில் நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா இந்த என்ட்ரி தப்பு, புறம்போக்குன்னு போட்டு தப்பு, எப்ப அதை புறம்போக்குன்னு மாத்தினான்னு பாக்கணும். நீங்க வந்து முன்னாடி வந்து உங்க பேர்ல சொத்து இருக்கும் போது ஒரிஜினல் நீங்க பத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த எஸ்எல்ஆர்ல என்ன இருக்குன்னு பாருங்க நேம். அதுல வந்து என்ன என்ட்ரி போட்டிருக்கான்னு பாருங்க. அது வெதர் இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு டு புறம்போக்குன்னு மாத்திருக்கானே, எப்ப மாத்தினா உங்க டைட்டில் ரீடுக்கெல்லாம் அப்புறம் புறம்போக்குன்னு மாத்தினாலும் அந்த கிளாசிபிகேஷன் இட் செல்ஃப் இஸ் ராங். அதை புறம்போக்குன்னு மாத்தினது தப்பு, இட் இஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு அந்த மாதிரி தான் கேஸ் பண்ணும். நாட் நெசசரிலி ஆன் அட்வர்ஸ் பொசிஷன். கிளாசிபிகேஷன் இஸ் ராங்னு போடணும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். Sir, Madam Sandhya also has one question. Sir, thank you so much for this class, sir. It was so amazing and it was very useful for me. And I expect more classes from you, sir. And it was very useful for me, sir. And you have given a lot of information about the articles. And thank you so much for the class, sir. Where are you from, madam? Sir, I'm from Coimbatore. Oh, thank you. Okay, sir. Thank you, sir. Thank you. Madam Madhupriya. Sir, good evening, sir. Yes, good evening. Sir, partition suitல adverse possession கேட்க முடியுமாங்க சார்? எந்த சிச்சுவேஷன் அப்படின்னா பிளெயின்டிஃப் டிஃபெண்டன்ட் கிட்ட ஒரு பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறாங்க சார். அவங்க ஃபாதரோட ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டைட்டில் எதுவும் இல்லை, 200 இயர்ஸ்க்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லைங்க சார். அவங்க ஃபாதர் பேர்ல பட்டா மட்டும் தான் இருக்குது. இப்ப டிபெண்டன்ட் சொல்றாங்க நாங்க வந்து அட்வர்ஸ் பொசிஷன்ல கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சார். அவங்க நம்ம கிளையண்ட்டுங்க சார், அதை எப்படி கொண்டு போறதுங்க சார்? டிபெண்டன்ட் யாரு? டிபெண்டன்ட் வந்துட்டு எங்க கிளையண்ட்டுங்க சார், நம்ம ஆபீஸ் கிளையண்ட். கிளையண்ட் இல்லம்மா, வாதிக்கு என்ன வேணும்னு கேக்க. அப்படி கேக்க, வாதிக்கு என்ன பிரதருங்க சார். பிரதர். அப்ப இந்த வாதி பிரதிவாதி உங்க கிளையண்ட் அவங்களோட அப்பா பேர்ல பட்டா இருக்கு, ரைட்டா? ஆமாங்க சார், அவங்க அப்பா பேர்ல பட்டா மட்டும் இருக்குங்க சார். 200 இயர்ஸ். ஓகேங்க சார். அது நேச்சுரலி இட் ஷுட் பி ancestral ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கணும். ஓகேங்க சார். இப்ப அந்த பட்டா விட்டுட்டு உங்களுக்கு தனியா இந்த சொத்துன்னு காமிக்க பிரதிவாதிக்கு ஏதாவது இருக்கா? சார், பிரதிவாதி வந்துட்டு 2012ல பிளைன்டிஃப்ஸை விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆனா அதுல லீகல் ஹையர் வந்துட்டு அவங்க சிஸ்டர்ஸை விட்டுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க சார், ஒரு டாக்குமெண்ட் டைட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க சார். அது வந்து நீங்க ஒரு பாயிண்ட் தான், அவுஸ்டர் ப்ளீ எடுத்தா தான் வரும். அவுஸ்டர் ப்ளீ எடுக்க முடியுமா? என்னன்னா சரிங்க சார்.
சொல்லுங்க சார். அவுஸ்டர் பிளே எப்படிங்க சார் எடுக்கிறது சார்? அவுஸ்டர் பிளே எப்படி எடுக்க முடியுங்க சார்? இப்ப நான் உங்களுக்கு சொன்னதுதான், அதாவது அட்வைஸ் பொசிஷனுக்கு என்ன தேவையோ எல்லாம் தேவை. அனுபவம் 12 வருஷம் இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு மேல ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் கூட வரும். என்னன்னா, என்னோட பொசிஷன் வாதிக்கு தெரியும். நாங்க இவ்வளவு வருஷமா அனுபவிச்சிருக்கோம், 20 வருஷமா 30 வருஷமா அனுபவிச்சிருக்கோம். வாதிக்கு நாங்க எதுவும் கொடுத்ததே கிடையாது. அவங்களே இந்த சொத்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் அவங்க சொத்து இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி 30 வருஷமா நாங்க அனுபவிக்கிறோம். அந்த மாதிரிதான் பிளீ எடுக்கிறோம். பட் உங்க கேஸ்ல ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் த கோர்ட். அன்லெஸ் நீங்க 2012 இப்ப 11 வருஷம் தானே ஆகுது. ஆமாங்க சார். அவங்களோட ஃபாதர் இறந்தது 2002. ஆமா, அந்த 2002ல இருந்து 2012க்குள்ள ஏதாவது டாக்குமெண்ட் டு டினை இவங்களோட வாதிக்கு சொத்து இல்லைன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா ஒரு சான்ஸ் பார்க்கலாம். அது ஏதாவது இருக்கா பாருங்க. ஓகே சார். அப்படி எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லைங்க சார். இல்லைன்னா உங்களுக்கு 2016ல தான் கிளைம் பண்றாங்க சார். ஆமா ஆமா, அப்போ 2002ல அப்பா செத்து போனோம்னு ரைட் ஆட்டோமேட்டிக் கிடையாதுமா. அதாவது நீங்க உடனே சூட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டாக்டருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு சார்? ஒருத்தங்களுக்கு அவங்க இப்போ ஒரு பிளைன்டிஃப் இல்லைங்க சார், அவங்களுக்கு ஒரு இருந்தா ஒரு 95, இன்னொரு பிளைன்டிஃப்க்கு ஒரு 60+ சார். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஓகே சார். நீங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலா ஆன்செஸ்ட்ரல், நீங்க எப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில தே டோன்ட் ஹேவ் எனி ரைட். ஓகே சார். அதாவது இவங்க 1/90 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சட்டம், கலைஞர் சட்டம், அதுல இவங்க வரமாட்டாங்க. இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க அதனால கிளைம் பண்ண முடியாது. 39/2005 வரத்துக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிட்டாரு, நான் ஐ ஆம் தி அப்சல்யூட் ஓனர் அப்படின்னு கட்சி எடுத்துருக்கு. அது நிக்கிறதுக்கு சான்ஸ் ரெண்டு விதமா, ஒண்ணு மொத்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம், இல்லைனாலும் ஃபாதருக்கும் சன்னுக்கும் பிரிஞ்சு அவருக்கு ஆஃப் இவருக்கு ஆஃப் வரும். அப்புறம் அந்த ஃபாதர் ஆஃப்ல மிச்சவங்களுக்கு வரும். யூ கேன் ரெடியூஸ் த ஷேர். அந்த மாதிரி எடுங்க. முதல்லயே நீங்க 1/90 1989 கலைஞர் சட்டம், 1/90 சட்டத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் திருமணம் ஆகி வெளியில போயிட்டாங்க. பூர்வீக சொத்துல இவங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. 2005 சட்டம் வரதுக்கு முன்னாடி அப்பா செத்துக்கிட்டாரு. அன்னைக்கு இவங்களுக்கு ரைட்டே வராது அப்படின்னு வரும். எப்படி வரும்னா, ஒரு மினி ஸ்கூல் ஷேர் வரும், அதை கொடுத்துட்டு போலாம், நீங்க ஷேரை குறைச்சிக்கலாம். ஓகே சார். இப்போ புதுசா இந்த 2020 ஜட்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டிஷன்ல இப்ப விமென்ஸுக்கு ஈக்குவல் ஷேர் வருது, பெர் ஹெட் ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க சார்? அதை இப்படி நம்ம சொல்லும் போது டினை பண்ண மாட்டாங்களா சார்? இல்லம்மா, அந்த சட்டம் 39/2005 எப்போ வந்தது? 10th December 2004 ஒண்ணு கொடுத்திருப்பான். இல்ல, ஆக்ட் வந்தது அக்டோபர் என்னமோ. ஓகே சார். அவர் ஃபாதர் முன்னாடியே செத்து போறாரு இல்லையா? ஆமாங்க சார். அப்ப ஃபாதரும் சன்னும் ஆளுக்கு ஆஃப் ஷேர். ஓகே சார். ஒரிஜினல் இதுல. ஓகே சார். அந்த ஃபாதர் ப்ராப்பர்ட்டில மாத்திரம் தான் இவங்களுக்கு வரும், ஏன் ப்ராப்பர்ட்டில வராது, என்னோட ஆஃப் ஷேர்ல வராது. ஏன்னா அவங்க எல்லாம் 1/90க்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுது. அவங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில 2002ல அவங்களுக்கு ரைட் வராதுன்னு அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஷூர் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேடம் தேவிகிருஷ்ணன், நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் வணக்கம் சார். சார், ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியில சார் கேஸ் பிளைன்டிஃபா இருந்து போட்டோம் அப்படின்னா அவுஸ்டர் கிளைம் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்கலாமா சார்? ancestral property क्वेश्चन எனக்கு ரீஃப்ரேம் பண்ணுங்க. ancestral property ஒரு கோஓனர் மட்டும் அவுஸ்டர் கேக்குறாங்க சார், இன்னொரு பார்ட்டிக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. சரி,
பார்ட்டிசன் வந்து வராது அவுஸ்டர்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அதுல இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டா வந்து சரியா வருமா சார்? கேட்கலாமே. அதாவது இஃப் இஸ் இன் எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் அப்படின்னா இன்ஜெக்ஷன் மாத்திரம் கேட்கலாம். நீங்க உடனே ஆப்போசிட் பார்ட்ல இருந்தா நீங்க பார்ட்டிஷன் சூட்டை போட்டுற வேண்டியதானே. ஓகே He சார். is in possession on behalf of all the co-owners அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் இன்ஜெக்ஷன் சூட் போட்டா நீங்க பார்ட்டிஷன் சூட்டை உடனே இமீடியட்டா ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் பண்ணீங்கன்னா டைம் போடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமா, இமீடியட்டா யூ ஷுட் ஃபைல் a suit for partition. ஓகே சார், தேங்க்யூ சார். I think we have taken most of sir's time. நிறைய questions and நிறைய discussions. And thank you so much, sir. And we are all delighted and honored to have you here. You're a tough topic. Only you were able to make it so crystal clear that we all understood it. Thank you. Thank you so much, sir. And any questions now, you can post it in the group. So, sir will collectively address it later. My sincere thanks to you, sir. And now I leave the floor to Jagan. He will be delivering the vote of thanks. Sir, thank you so much, sir. அப்படியே ஒரு பெரிய செமினார்ல உட்காந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த த்ரில்லர் படம் பார்க்கும்போது சீட்டை விட்டு நவராம அப்படி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கவனிச்சுட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு இந்த டாபிக். திரும்ப ஒரு செஷன்ல உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு விரும்புகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.